அல்லேலூயா. இந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதா? எல்லாருக்குமே வெளித்தோற்றமான அழகு எதுவுமே அழகா இல்ல, உள்தோற்றமான இருதயத்தில் உள்ள அழகே அழகு. அப்படி பார்க்கும்போது தன்னை காட்டி கொடுக்க வருகிற சத்துருவாகிய துரோகியாகிய யூதாசையும், சிநேகிதனே மொத்தத்தினாலாயே என்னை காட்டி கொடுக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய உள்ளத்தின் அழகு வேற யாருக்குமே இந்த பூமியிலே இதுவரை கண்டதில்லை, இனியும் காணப்போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கிற நேர்த்தியான அழகான சிறந்த பூரண அழகுள்ள ஒரு இருதயம் யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே. அவருக்கு மட்டும்தான் அந்த இருதயம், அந்த பக்குவமுள்ள இருதயத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்ததாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். கடந்த வாரம் நம்ம என்னன்னு பார்த்தோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? கடந்த வாரம் என்னப்பா பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? இந்த மலையாளம் பல்லு கடிச்சுன்னு பேசுற ஒரு மொழிப்பு இல்ல, உண்மையில என்ன தெரியல, ஆட்டி எதுவும் பேசுறாங்க. உண்மையில் என் கண்ணை வைத்து, சரி அந்த வசனம் சொன்ன கீவேர்டு ஆண்டி என்ன பண்ணாங்க, கரெக்டா மனப்படமா சொல்லியாச்சு. அப்புறம் வேற என்ன சொன்னோம்? அந்த வசனத்தை சொல்லி எனக்கு மலையாளம் கொஞ்சம் கத்துக் கொடுங்க ஆண்டி, எப்படியாவது அந்த மொழியை பேசிடணும். அப்போ அந்த வார்த்தை சொன்னோம். அப்புறம் என்ன சொன்னோம்? என்னமா சொன்னோம்? சொல்லுங்க, யோசிச்சு. என்னப்பா? நம்ம நடக்க வேண்டிய வழியில் நம்மள நடத்துகிறவர். அப்புறம் கூடவே இருக்கிறவர். ரைட்டு. கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்குற வேலையை செய்தா. அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு? உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்ற வார்த்தையை சொல்றாரு. அப்புறம் அது வரும்போது 2ஆம் வயதில் வரும்போது கண்ணீர் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால், எல்லாவற்றுக்கும் பெயரிட்ட தேவனுக்கே பெயர் வச்ச ஒரு ஆள் யாரு? ஆகார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்புறம் தான் கோத்திரம் ஏன் தள்ளப்பட்டது? தான் தான் பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபுக்கும் பில்காலுக்கும் பிறந்த முதல் மகன். அவன் தான் துன்மார்க்கன், முதல் துன்மார்க்கன், வேதம் சொல்லுகிற துன்மார்க்கன். அவங்க செய்யற துன்மார்க்கத்தை தான் யோசேப்பு தன் தகப்பனாக யாக்கோபுல சொல்லி வந்தான். அப்ப முதல் துன்மார்க்கன் யார் தான்? தான் தான். அந்த தான் யாருடைய பையன்? பில்காலுடைய வயிற்றுல பிறந்தது. பில்காலுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்த ஆளு. அந்த பில்கால் யாருடைய பணிவிடக்காரி? ராகேலுடைய பணிவிடக்காரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இருக்குது 2 பேர் தான், லேயல் ராகேல். ஒன்னு இல்ல ஒண்ணு அவங்க சொல்லி பழகிட்டோம்லம்மா. அப்போ முதல் துன்மார்க்கன் அவன் தான் பார்த்தோம். அப்புறம் தீமே சொல்லலையே நீங்க. தீம் என்ன? இதெல்லாம் சப்சிடரி புக்ஸ் மாதிரி, சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. தீம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16 வசனங்கள் 16வது பக்கத்துல ஆபிராம தேவன் அழைச்சு 16 வருஷம் கழிச்சு இஸ்மவேல் பிறக்கிறாரு. அந்த இஸ்மவேல் கர்ப்பவதியா இருக்கிற அவங்க ஆகாரோட வயிற்றுல இருக்கும் போது தேவன் ஆகார பார்க்கிறாரு. அவர் பார்க்கிறத யாரும் பார்த்துட்டான், ஆகாரம் பார்த்துட்டாங்க. அதனால என்னன்னு பேர் வைக்கிறாங்க? எல்ரோயி லகாயி ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். தேவனுடைய முகத்தை முதலா பார்த்தது ஒரு ஸ்ரீதான். மோசேவுக்கு கூட தேவன் என்ன பண்ணல? முகத்தை காட்டல. மோசேவுக்கு தேவன் முகத்தை காட்டலையே, அப்ப எப்படி மோசேவை போல தேவனை முகமுகமாய் கண்டவன் ஒருவரோ? எப்படி அந்த வசனம் இருக்கு? கடைசியா காட்டினாரு, பார்த்த உடனே என்ன ஆயிட்டாரு? மறித்துட்டாரு. அததான் முதல்ல சொன்னார், நீ என் முகத்தை பார்த்தா என்ன ஆயிடுவ? மறிச்சிடுவ. கடைசி என்ன பண்ணாரு? முகத்தை காட்டினாரு, அப்புறம் மறிச்சாச்சு. தேவனே மோசே என்ன பண்றாரு? அடக்கம் பண்றாரு. அப்ப தேவன் தேவன் உண்டாக்குன சூரியனே நம்மளால நேரடியா பார்க்க முடியலையே, முகமுகமா பார்க்க முடியலையே. அப்போ தேவனை நம்மளால எப்படி பார்க்க முடியும்? அதுக்கு இந்த மாம்ச பிரகாரமான கண்கள் போதாது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா மறுரூபமாகும் போது யார கொண்டாந்துட்டாரு? மோசேவை கொண்டாந்துட்டாரு. இந்த சரீரத்துல இல்ல,
ஒளியின் சேத்துல மோசேவை கொண்டு வந்துட்டார். நீ தானே முகமுகமா என்ன பார்க்கணும்னு சொன்ன, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு ஏசப்பா மறுரூப மாலையில தான் மறுரூபமாகும் போது மோசே இந்த பக்கம் எலியாவை கொண்டாந்தாரு. எலியாவை கொண்டு வரும்போது ஏனோக்க தான் கொண்டு வந்திருக்கணும். ஏன் மோசே கொண்டாந்தாரு? இவர் தான் என்ன பண்ணாரு, முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால ஏசப்பா அங்க ஒலிவ மலையில கானான் தேசம் இஸ்ரவேல் தேசத்தை கொண்டு வந்து மோசேவுக்கு தன்னுடைய முகத்தை ஃபுல் மறுரூபத்தை தேவன் காட்டினாரு. ஆனா நம்முடைய தீம் என்ன அப்படின்னா, அந்த ஆதியாகமும் 16ஆம் அதிகாரத்துல தான் தேவனுடைய கண்கள் ஆகார் பார்த்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஆதியாகமும் எப்படி 16ஆம் அதிகாரமோ அதே மாதிரி 13ஆம் வசனத்துல அன்பு பார்த்தாங்க இல்லையா, தேவனுடைய கண்கள்ல அன்பு பார்த்தாங்க இல்லையா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதுல 13 வசனங்கள் தான். அது ஆதியாகமம் என்ன வரும்போது எத்தனாவது அதிகாரம் சொன்னேன்? 1075. அந்த ஆன்சர் சொல்ற ஆர்வத்துல ஒரு 0 விட்டாச்சு. 0க்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு 0வை அக்கா விட்டாச்சு. அப்போ 1075ஆம் அதிகாரம் தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது ஏன் 1075ஆம் அதிகாரமா வர மாதிரி தேவன் வச்சாரு? அதுல 1:7-5 இருக்கு இல்லையா. அப்ப 1:7-5ன்னா ஆபிரகாமுக்கு என்னுடைய அன்பை காட்டின அந்த ஆபிரகாமுடைய வித்தை யார் சுமந்து கொண்டிருக்குது? ஆகார் சுமந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வயிற்றுல இஸ்மேல் இருக்கிறாரு. அதனால அவங்களுக்கும் என்னுடைய அன்பை என் கண்கள்ல காட்டுனதாக நம்ம பார்த்தோம். அப்ப ஆதியாகமம் எப்படி 16ஆம் அதிகாரமோ அதே மாதிரி ஆதியாகமம் சமமான புத்தகம் புதிய ஏற்பாடு எதுன்னு பார்த்தோம்? யோவான் சுவிசேஷம். யோவான் 9ஆம் அதிகாரம் ஆதியாகமம் வரும்போது எத்தனாவது அதிகாரம் பார்த்தோம்? 1006வது அதிகாரம் பார்த்தோம். 1006வது அதிகாரம் எந்த அதிகாரம்? யோவான் 9ஆம் அதிகாரம். 1006ன்னா 1006 இல்லையா, 16 அப்படி பார்த்தாவே 16 வர மாதிரி அந்த 9ஆம் அதிகாரம். அதுல ஒரு பிறவிக்குடன் வந்தாரு. அவரை யார் சுகமாக்குனது? ஏசப்பா சுகமாக்குனதாக பார்த்தோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொன்னோமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லலையா? சரி, அதான் எது சொல்லணும் எது சொல்லணும் நம்ம செக் பண்ணிக்கிட்டா எது சொல்லலையா அதை என்ன பண்ணிடலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். நீங்க எழுதுறத இதுக்கப்புறம் வந்த உடனே ஹோம்வொர்க் நோட்டு நான் பார்த்துட்டேன்னா எதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் எதெல்லாம் சொல்லல அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி அதை மறுபடியும் என்ன பண்ண கண்டினியூவா சொல்லலாம். உங்க ஹோம்வொர்க் நோட்டை வந்த உடனே என்ன பண்ணா பார்க்கணும். ஹோம்வொர்க் நோட் எத்தனதுப்பா? எத்தனதே இல்லையா ஹோம்வொர்க் நோட்டு? ஹோம்வொர்க் நோட் எடுத்து என்ன பண்ணுமா என்கிட்ட காட்டணும். அப்பதான் உனக்கு டிக்கு போட்டு ஸ்டார் போட்டு ஐஸ்கிரீம் போட்டு சாக்லேட் போடுவேன். அப்போ உனக்கு புரிஞ்சுச்சா எதெல்லாம் நீ எழுதிருக்கிற எதெல்லாம் விட்டு இருக்க ராக்கெட் செஞ்சிட்டியா விட்டுறலாமா? PSLV 13 அப்போ தேவனாகி கர்த்தர் யோவான் 9ஆம் அதிகாரத்துல ஒரு பிறவிக்குடனை சந்திக்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரத்துல ஒரு பிறவிக்குடனை சந்திக்கிறார். இந்த யோவான் 9ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல எண்ணிட்டே வந்த எத்தனாவது அதிகாரம்? 1006ஆம் அதிகாரம். அங்க போடுங்க. யோவான் 9ஆம் அதிகாரத்துக்கு மேல அந்த 9ஆம் அதிகாரம் இருக்குல்ல, அது பக்கத்துல 1006ஆம் அதிகாரம் 1006 அப்படி. ஆமால மைக்கு நான் பேச 1006ஆம் அதிகாரம் மைக்கில் மெதுவா பேசத்தை விட்டுட்டு என்ன பண்ற ஆர்வ கோளாறுல 1006ஆம் அதிகாரம். இந்த பரிசுத்த வேதாகமத்துல ஆதியாகமத்துக்கு சமமான ஒரு புஸ்தகம் புதிய ஏற்பாட்டுல எந்த புஸ்தகம்? யோவான் சுவிசேஷம். ஏன்னா ஆதியாகமமோ ஆதியிலேன்னு தொடங்குறாரு மோசே, யோவான் சுவிசேஷமோ ஆதியிலேன்னு தொடங்குறாரு. ரெண்டும் ஒரே புஸ்தகம் தான். பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமத்துல உள்ள சம்பவங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டுல யோவான் சுவிசேஷத்தோட கூட கம்பேர் பண்ணி படிக்க வேண்டியது. அதுக்குதான் உதாரணம் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 3:16 = யோவான் 3:16. ஆதியாகமம் 3:16 = யோவான் 3:16. ஆதியாகமம் 3:16 என்னது? அவர் சிறியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன், நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டிருக்கும், அவன் உன்னை
ஆண்டு கொள்ளுவான். இது எங்க இருக்குது? ஆதியாகமம் 3:16. அப்ப ஏவாள தேவன் முதல் முறை என்ன பண்றாரு? நேரடியாக சபிக்கிறார். அதுதான் ஆதியாகமம் 3:16. அப்ப ஆதியாகமம் 3:16 தேவனாகிய கர்த்தர் அந்த ஸ்திரீயை நோக்கி அப்படின்னு அதை வாசிங்க மக்களை. அவர் ஸ்திரீயை நோக்கி, ஏவாளே நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அவன் உன்னை, அந்த புருஷனை அப்படின்னு தேவன் யார மீன் பண்ணி சொல்றாரு? யார சொல்றாரு? அந்த இடத்துல லிட்டரலா எழுத்தின் பிரகாரமா அந்த ஆதாம சொல்றாரு. ஆனா ஆவிக்குரிய அர்த்தத்துல பிந்தின் ஆதாமாக வரப்போகிற ஆண்டவராக இயேசு உன்னை ஆண்டு கொள்வார். இப்போ நீ என்ன பண்ண? தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கண்ணியை புசித்து உனக்குள்ள பாவம் வந்துருச்சு. அந்த பாவத்தின் மூலம் மரணம் உன்னை ஆட்கொள்கிறது. அந்த மரணத்தை ஜெயித்து வருகிற பிந்தினாதாமாகிய ஒரு புருஷன், அவன் உன்னை ஆண்டு கொள்வான், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த புருஷன்றது பிந்தினாதாமாகிய இயேசுவ தேவன் அங்கேயே சொல்றாரு. அப்ப ஆதியாகமம் 3:16 ஸ்ரீயாகிய ஏவாளை தேவன் முதல் முறையாக சபிக்கிறாரு. அப்ப அந்த சாபத்திற்கான விமோசனம், அந்த சாபத்திற்கான பரிகாரம், அந்த சாபத்திற்கான முடிவாகத்தான் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப ஆதியாகமம் 3:16 தேவன் ஸ்திரீயாகிய ஏவாளுக்கு சபைக்கு கொடுத்த சாபத்துக்கு பரிகாரமாகத்தான் யோவான் 3:14 தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை இயேசுவையே அனுப்பி தந்தார். அப்ப ஆதியாகமும் யோவான் சுவிசேஷமும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்க வேண்டிய 2 புஸ்தகங்கள். அப்போ அந்த ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி தந்தாரு இல்லையா? அனுப்பி தந்தாரா இல்லையா? அனுப்பி தந்தாரு. அவர் நம்மள மறுபடியும் யார் மாதிரி மாத்திட்டார்னா, ஆதாம் உருவாக்குனாரு, அந்த ஆதாம போல நம்மள மாத்திட்டாரு. எப்படின்னா, ஆதாம தேவன் உருவாக்கும் போது ஒளியின் சரீரத்தோட மகிமின் சரீரமாக ஒளிய வஸ்திரமாக அணிந்துதான் ஆதாம தேவன் உருவாக்குனாரு. அப்போ அதே மாதிரிதான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணிட்டாரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வைய தேவன் என்ன பண்ணாரு? கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்மளை எப்படி மாத்திட்டாரு? பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு நம்மளை எப்படி மாத்திட்டாருன்னா, ஆதியாகமம் 3:16 ஈக்குவல்டு யோவான் 3:16, யோவான் 3:16 ஈக்குவல்டு 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 3:16. வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? அப்படிதானே பாருங்க. அடுத்த வசனம், அந்த ஆலயம், இந்த நீங்களே அந்த ஆலயம் 17 முடிக்கிறாருல்ல, இது 16 வசனம் ஃபர்ஸ்ட் லைனே சொல்லிட்டார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்போ ஆதியாக 3:16 சிறிய சதிக்கிறாரு, யோவான் 3:14 அதுக்கான பரிகாரமா இயேசு அனுப்புறாரு, 1 கொரிந்தியர் 3:14 அந்த இயேசு நம்மளை ஆலயமாக மாற்றி விட்டதாக யார் சொல்றது? பவுல் அடிகளார் சொல்றாங்க. அப்ப இந்த 3 வசனத்தை நீங்க என்ன பண்ணா சமமா வச்சு படிக்கணும். ஓ, இந்த 3:16க்கு பதில் யோவான் 3:16 தான். இந்த 3:16க்கு வந்த இயேசு நம்மளை எப்படி மாத்திட்டாரு? 1 கொரிந்தியர் 3:14 உள்ள மாதிரி மாத்திட்டாரு. அப்படி இந்த 3:16 3:16 3:16 வரிசையா அழகாக நேர்த்தியாக படிக்க வேண்டிய 3 வசனங்கள். ஃபர்ஸ்ட் வசனம் என்னது? ஆதியாக 3:16. ஃபர்ஸ்ட் வசனம் என்னது? ஆதியாக 3:16. அதுக்கு சமமான ஒரு வசனம் என்னது? அங்க இயேசு நம்மளை எப்படி மாத்திட்டாரு? ஆலயமா மாத்திட்டாரு. எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 3:16. இந்த 3:16 3:16 3:16 3 வசனங்களை நீங்க அழகா நேர்த்தியா
புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டது போலவே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். அப்ப ஆதியாகமத்துக்கு சமமான ஒரு புஸ்தகம் புதிய ஏற்பாட்டுல யோவான் சுவிசேஷம் நமக்கு தெளிவா புரிகிறது அல்லவா? அப்ப ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னா அதனுடைய ஆழம் அளவுக்கு அதிகமான ஆழம். அதை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நமக்கு அறியல. நல்ல கவனிங்க. நம்பர் 1 உங்க நோட்ல நம்பர் ரைட் டு லெஃப்ட் எழுதணும். நம்ம தமிழ் இங்கிலீஷ் எப்படி எழுதுறோம்? லெஃப்ட் டு ரைட். ரைட் டு லெஃப்ட் மெத்தட் ஒரு மெத்தட் இருக்கு. அதுதான் 4வது மெத்தட். ரைட் டு லெஃப்ட் மெத்தட் வெச்சீங்களா? அதுக்கு என்ன பேரு? RLM. உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்றதுக்காக தான் RLM, ரைட் டு லெஃப்ட் மெத்தட். கடைசி 5வது மெத்தட் என்னன்னா மாஸ் ஈக்குவேஷன் மெத்தட். MEM, மாஸ் ஈக்குவேஷன் மெத்தட். நிறைய மெத்தட் இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்னைக்கு ஒரு 5 சொல்றேன். மாஸ் ஈக்குவேஷன் மெத்தட். மாஸ் ஈக்குவேஷன் மெத்தட். மாஸ் ஈக்குவேஷன்னாவே 4 தான். 1 மைனஸ், அப்புறம் பிளஸ், அப்புறம் மல்டிப்ளை, அப்புறம் டிவிஷன். இந்த 4 தான் மாஸ் ஈக்குவேஷன். இது ஒரு மெத்தட் அப்படின்னு தூதர்கள் படிக்கிறாங்க. நிறைய மெத்தட் இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை தான் சொல்லியிருக்கிறோம்? ஒரு 5 தான் சொல்லியிருக்கோம். 1 RRM, ரிவர் ரிஃப்ளெக்டிங் மெத்தட். 2 மிரர் கோடிங், MCM மிரர் கோடிங் மெத்தட். 3 SN சம்மேஷன் மெத்தட். 4 RLM ரைட் டு லெஃப்ட் மெத்தட். 5 மாஸ் ஈக்குவேஷன் மெத்தட். MEM மாஸ் ஈக்குவேஷன் மெத்தட். எழுதிட்டீங்களா பிள்ளைங்களா? ரைட், ஓகே. ஆதாமுடைய ஆயுஷ் நாட்கள் எவ்வளவு? அது உங்களுக்கு என்ன சொன்னமா? சொல்லல. ஆதாமுடைய ஆயுஷ் நாட்கள் பத்தி சொல்லலையா? ஆதாமுடைய ஆயுஷ் நாட்கள் உங்க நோட்ல எழுதி கொள்ளுங்க. ரொம்ப பொறுமையா போலாம், நிதானமா போலாம். உங்களுக்கு என்ன ஆகணும்? புரியணும். ஆதாமுடைய ஆயுஷ் நாட்கள் 930. இத MCM அப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். MCMனா மிரர் கோடிங் மெத்தட்ல 930 பார்த்தா என்ன தெரியும்? 039. 039 உங்களுக்கு என்ன புரியுது? அந்த ஆதாமுக்கு 930 வருஷம் ஆயுஷ் நாள் ஏன் கொடுத்தாருன்னா அந்த மிரர் கோடிங் மெத்தட்ல பார்த்தா 930. அது மிரர்ல பார்த்தா என்ன தெரியுது? 039 தெரியுது இல்லையா? 039 தெரியுது இல்லையா? 39 புத்தகம் பழைய ஏற்பாட்டுல இவர் கதை முடியுதுன்னு சொல்றாரு. புரியுதா? அப்ப ஆதாமுடைய ஆயுஷ் நாட்கள் 930. 930. அத கண்ணாடியில பார்த்தா 039. அப்ப 39 புத்தகம் பழைய ஏற்பாட்டுல நாங்க வைக்க போறோம் அப்படின்னு தேவன் ஆதாமுடைய ஆயுஷ் நாள்லயே அந்த ரகசியத்தை சொல்றாரு. ரெண்டாவது மாஸ் ஈக்குவேஷன் மெத்தட்ல அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது MEM னு சொன்னீங்க ஒரு மெத்தட். மாஸ் ஈக்குவேஷன் மெத்தட்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஈக்குவேஷன்? மைனஸ். இப்ப 930 இருக்கு இல்லையா? 930 இருக்கா இல்லையா? 9 - 3 = ஆன்சர் என்னது? 6. 6னா என்னன்னா இந்த ஆதாமுக்கு 930 வருஷம் ஆயுசு கொடுக்கறனே அந்த ஆதாம் 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்டவர். அந்த ஆதாம் 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்டவர். அதுதான் அந்த 6க்கு அர்த்தம். அந்த ஆதாம் 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்டவர். அவரை பத்தி ஆரம்பிச்சு எழுதுகிற புத்தகத்துக்கு பேர் என்ன புத்தகம்? ஆதியாகமம். ஆதியாகமம் அப்படின்ற வார்த்தையில எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? ஆ தி யா க ம இம். அதுவும் 6 எழுத்துக்கள தான் ஆரம்பிக்கிறேன். அதுவும் 6 எழுத்துல தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆதியாகமம் அப்படின்ற புத்தகத்துடைய பேரு தமிழ்ல அதுக்கு எத்தனை எழுத்து தான்?
6 எழுத்துக்கள் இருக்கு. அதுல தேவன் மனுஷனை 6ஆம் நாள் சிருஷ்டித்தார். தேவன் மனுஷனுக்கு வாரத்துக்கு 6 நாட்களை கொடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு சொந்தம் இல்லை? கர்த்தருக்கு சொந்தம், நமக்கு சொந்தம் இல்லை. தேவன் மனுஷனுக்கு 6 அறிவை கொடுத்தார். தேவன் மனுஷனுக்கு 6 சுவை உணவை கொடுத்தார். தேவன் மனுஷனுடைய உடம்புல 6 லிட்டர் ரத்தத்தை வைத்திருந்தார். அந்த 6 சுவை உணவு சாப்பிட்டவன் 6 அடி தான் வளருவான். அந்த 6 சுவை உணவு சாப்பிட்டு 6 அடி வளர்ற மனுஷன் மரித்தாலும் எத்தனை அடி பள்ளம் தான் வெட்டணும்? 6 அடி பள்ளம் தான் வெட்டணும். நான் சாப்பிட்டு ஜிம்முக்கு போறனால வாலிப பிள்ளைங்க எத்தனை பேக் தான் வைக்க முடியும்? 6 பேக் தான் ஸ்டமக்ல வைக்க முடியும். அப்போ அந்த மனுஷனுக்காக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வந்து முதல் அற்புதம் செய்தாரு. பச்சை தண்ணீர் திராட்சரசமா மாத்துறாரு. அதுல வைக்கப்பட்ட கற்சாடிகள் எத்தனை? 6 கற்சாடிகள். அந்த ஆண்டவராகிய இயேசு மனுஷன் செய்த பாவத்துக்காக சிலுவையில் எத்தனை மணி நேரம் தொங்கினாரு? 6 மணி நேரம் தொங்கினாரு. எத்தனை லிட்டர் ரத்தத்தை சிந்தினாரு? 6 லிட்டர் ரத்தத்தை சிந்தினாரு. அப்போ பழைய ஏற்பாட்டுல 6வது புத்தகமா இயேசு தன் சொந்த பேர்ல அந்த புத்தகத்துக்கு பேர் வைக்கிறாரு. இயேசுனா தமிழ்ல, ஜீசஸ்னா இங்கிலீஷ்ல, அவர் பேரே எபிரேயத்துல யோசுவா. அப்ப யோசுவான்ற புத்தகத்தை 6வது புத்தகமா வைக்கிறாரு. ஏன்னா 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்ட இந்த ஆதாம் செய்த பாவத்திற்காக விமோச்சனமாக, பரிகாரமாக, தீர்வாக யோசுவா என்கிறவர் வானத்திலிருந்து மரியாள் வயிற்றுக்குள்ள குழந்தைய வந்து பிறந்து வர போறாருக்காக தான் யோசுவா என்கிற இயேசுடைய பெயர்ல பரிசுத்த ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுல 6வது புத்தகமா வைக்கிறார். 6வது புத்தகமா வைக்கிறார். அப்படி இந்த யோசுவா தேவகுமாரனா இருக்கிற மனுஷகுமாரனா வந்தாருன்னா இவர் இந்த பூமியில வாழ்ந்த நாள் முடியும் போது யார் இவரை கொலை செய்வாங்க? புதிய ஏற்பாட்டு 6வது புத்தகம் ரோமர்கள் இவரை கொலை செய்வாங்க. ரோமர்கள் தான் இவரை கொலை செய்வாங்க. இந்த யோசுவா அவர் பேர்ல வந்த முதல் புத்தகம். யோசுவா யார் பேர்ல வந்த முதல் புத்தகம்? ஏசப்பா பேர்ல வந்த முதல் புத்தகம். 5 ஆகமங்களை தாண்டி மனுஷன் பேர்ல வந்த முதல் புத்தகம் யோசுவா. ஆதியாகமம் என்ன வந்தா 6வது புத்தகம். ஏன் 6வது புத்தகம் வச்சான்னு சொன்னோம்? 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்ட மனுஷன் செய்த பாவத்துக்காக பரிகாரியா வரப்போகிறது தான் இந்த யோசுவா. இந்த யோசுவால எத்தனை அதிகாரம் தான் இருக்கு? 24 அதிகாரம் தான் இருக்கும். யோசுவால எத்தனை அதிகாரம் இருக்கும்? 24. யோசுவால 24 அதிகாரம் ஏன் வச்சாருன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வச்சாரு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வச்சாரு. அப்ப யோசுவானா யாரு? இயேசுக்கு எபிரேய பேர் தான் யோசுவா இல்லையா? அந்த இயேசு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வச்சதுக்கு காரணமே யோசுவால 24 அதிகாரம் இருக்கிறதுக்காக தான், இருக்கிறதுனால தான். புரியுதா? அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கணும்னு முடிவு பண்ணதே யார் தான்? யோசுவாவாகி இயேசு. அதனாலதான் யோசுவா புத்தகத்துல 24 அதிகாரம் இருக்கு. அதனாலதான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வைக்கப்பட்டிருக்குது. அவர் தான் வச்சவரு. அந்த 24 மணி நேரம் நம்ம எதை வச்சு முடிவு பண்றோம்னா சூரியன் உதிக்கிறத வச்சு, சூரியன் அஸ்தமிக்கிறத வச்சு. அந்த யோசுவா சொன்னதை எது நிற்கும்? டைம் நிற்கும், சூரியன் நிற்கும். புரியுதா? நாம இயேசுங்கிற யோசுவா சொன்னதா நிற்குன்றத விட்டுட்டு மாம்ச பிரகாரமா ஒரு மனுஷன் பிறந்தானே நூனின் குமாரனாகிய யோசுவா, அவர் நம்ம பெருசா சொல்றோம். அதனால தெரிந்து கொள்ளப்பட்டு பார்த்தோம். அவரு இயேசுங்கிற யோசுவா சொன்னாதான் சூரியன் நிற்கும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு மாம்ச பிரகாரமாக நூனுக்கு பிறந்த யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டு அவர் மூலம் அந்த விஷயத்தை சொல்ல வராரு. நூனின் குமாரனாகிய யோசுவா சொன்னா நிக்காது. ஒரிஜினல் யோசுவா யாரு? இயேசு என்ற யோசுவா சொன்னதான் நிற்கும். அதை நமக்கு புரிய பண்றதுக்காக அந்த யோசுவா தேவன் தெரிந்து கொண்டாரு. நாம ஒரிஜினல் யோசுவாவை இயேசு விட்டுட்டு இந்த யோசுவாவை பிடிச்சுக்கிறோம். தவறு ஒன்றும் இல்ல, அவரை கொண்டுதான் தேவன் செய்தாரு. ஆனா ஆழமான அர்த்தம், பரம அர்த்தத்தின் பிரகாரம் இயேசுவாகி யோசுவா சொன்னதான் சூரியனே நிற்கும். ஏன்? சூரியனை உண்டாக்குனவரே அவர், நீதி சூரியன் அவர் சொன்னாதான் நிற்கும். அப்போ ஒரு நாள் 24 மணி நேரம்னா 2 நாளும் இல்லப்பா, கூட்டினா 2 + 4 6 வர மாதிரி தேவன் என்ன பண்ணாரு? வச்சிருக்கிறாரு. ஏன்னா 6ஆம் நாள் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்காக 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். 6 வர மாதிரி வச்சிருக்கிறாரு. 1 நிமிஷத்துக்கு எத்தனை நொடிகள்? 60 நொடிகள். 6 வர மாதிரி வச்சிருக்கிறாரு. நம்ம கண்கள் இப்ப பார்க்கிறோம் பாருங்க. இந்த கண்கள்ல 6 பகுதியில ஒரு பகுதி தான் வெளியே பார்க்க முடியுது. நம்முடைய கண்கள்ல
6 பகுதியில் ஒரு பகுதி தான் வெளியில பார்க்க முடியுது. அப்ப மத்த 5 பகுதி எங்க மறைஞ்சிருக்கு? மனித மண்டபத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஏன்னா 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு அவனுடைய கண்கள் 6ல் ஒரு பகுதி தான் வெளியே பார்க்கும்படியா தேவன் வச்சிருக்கிறாரு. இந்த தோள்பட்டை என்ற கழுத்தையும் இணைச்சு வைக்கிறதுக்கு 6 லட்சம் நரம்புகள் வச்சிருக்கிறார். எத்தனை நரம்பு? 6 லட்சம் நரம்புகள் வச்சிருக்கிறாரு. எகிப்திலிருந்து அடிமையா இருந்த எத்தனை பேர் வந்தாங்க? புருஷர்கள் 6 லட்சம் புருஷர்கள் வெளியே வந்தாங்க. எத்தனை லட்சம் வந்தாங்க? 6 லட்சம் புருஷர்கள் வெளியே வந்தாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் கடைசியில இயேசு அனுப்பி தந்தாரு. அந்த ஆண்டவராகிய இயேசு எத்தனை வருஷம் இந்த பூமியில ஊழியம் செய்தாரு? மொத்தம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 33. 3 வர மாதிரி இருக்கு. 3 6. 6 மாசம் செய்தாரு. அதுவும் எத்தனை மாசம் தான்? 6. அதுவும் எத்தனை மாசம் தான்? 6. பழைய ஏற்பாடு சொன்ன இல்லையா 039 சொல்லிட்டு கடைசி புத்தகம் எது பழைய ஏற்பாட்டுல? மல்கியா எத்தனை அதிகாரம்? அந்த 4வது அதிகாரத்துல எத்தனை வசனம் தான் இருக்குது? 6 வசனம் தான் இருக்கு. எத்தனை வசனம் தான் இருக்கு? 6 வசனம் தான் இருக்கு. இருக்க பாருங்க, செக் பண்ணுங்க. 4 அதிகாரம் 6 வசனம். 4 அதிகாரம். ஏன் 6 வசனம் வச்சிருக்காரு? 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்ட இந்த ஆதாம், அவர் மூலம் உண்டாக்கப்பட்ட பழைய ஏற்பாடு கடைசி புத்தகம் 39வது புத்தகம், அதுல மல்கியா புத்தகம், அதுல கடைசி 4வது அதிகாரம். அதுல எத்தனை வசனம் தான்? 6 ஆரம்பிச்சு 6ல அப்படியானா ஒரு புத்தகத்தை எழுத முடியுமாப்பா? அப்படியானா ஒரு புத்தகத்தை இவ்வளவு துல்லியமா எழுத முடியுமா சகோதரியே? முடியாது. தேவன் தன்னுடைய பரம ஞானத்தினாலே நமக்காக எழுதி கொடுத்த ஒரு விசேஷமான புஸ்தகம் தான். என்ன புஸ்தகம்? விசேஷமான புஸ்தகம் தான் இந்த பரிசுத்த வேதாகம். நம்ம மடியில இந்த பரிசுத்த வேதாகம் இருக்குதுன்னு சொன்னாவே, அதை நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம மடியில இந்த புஸ்தகம் இருந்தாவே இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நாம் தான். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அந்த புஸ்தகத்தை நீ தொட்டாவே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட இனம், ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி. இத்தனை பெரிய ஜாதி எது? இத்தனை பெரிய ஜாதி எது? தேவனை சமீபமாய் பெற்றிருக்கிற இத்தனை பெரிய ஜாதி எது? கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனை அதிகாரம் இருக்காங்க? 22 அதிகாரம் இருக்கு. 22 அதிகாரத்துல எத்தனை வசனங்கள் இருக்கு? 21. அதுல 6 வசனம் தானே முடியணும். நீங்க தானே சொன்னீங்க 6ல ஆரம்பிச்சு 6ல முடிக்கிறேன்னு. அதுல 21 வசனம் வந்திருக்கு. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? 21னா 2 பக்கத்துல 1 இல்லையா? 2 1 3 கூட்டுத்தொகை என்னது? சம்மேஷன் மெத்தட் ஒன்னு சொன்னதுலக்கா 2 1 3பா. 3 கூட்டுத்தொகை என்னது அப்படின்னா 3 கூட்டுத்தொகை எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 + 2 + 3 = என்னது? புரியுதா? அப்ப சம்மேஷன் மெத்தட் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். என்ன மெத்தட்ல? சம்மேஷன் மெத்தட். ஒரு 3வது மெத்தட் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அப்போ கடைசியா முடியும்போது எப்படி முடியுது? 21 2 1 3 கூட்டுத்தொகை 6. 6ல ஆரம்பிச்சு எவ்வளவு துல்லியமாக பரிசுத்த வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்காரு. நம்முடைய வாழ்க்கையோ, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ தேவன் எவ்வளவு துல்லியமாக வடிவமைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு இருக்கு. எட்டாத அளவுக்கு இருக்கு. இந்த 5 மெத்தட்ல இப்ப உங்களுக்கு எதை புரிய வச்சிருக்கிறோம்? 1 மிரர் கோடிங் மெத்தடு என்னன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஆதாமுடைய ஆயுசு 930. அதை மிரர்ல பார்த்தா 039. பழைய ஏற்பாடு 39 புத்தகம் சொன்னாங்க. அந்த உதாரணம் மேத்ஸ் ஈக்குவேஷன் மெத்தட்ல தான் ரெண்டாவது பார்த்தோம். மேத்ஸ் ஈக்குவேஷன் என்னது? 4 மேத்ஸ் ஈக்குவேஷன். 1 மைனஸ் 9 மைனஸ் 3 6. அந்த 6க்கு தான் இவ்வளவு விளக்கம் நம்ம போனோம். புரியுதா? அந்த 6க்கு தான் இவ்வளவு விளக்கம் போனோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது? மைனஸ்க்கு அப்புறம் பிளஸ் சொன்னதுலப்பா. மைனஸ் பிளஸ் மல்டிப்ளை டிவிஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் எது? பிளஸ். அப்ப 9 + 3 = என்னன்னு சொல்லு. என்னப்பா? 9 + 3 நான் என்ன மாத்தி கேட்டேன்னா
9 plus 3 is equal to 12. இது ஆதாமுடைய ஆயுஷ்ல வந்து நம்ம பார்க்கறோம் பொறுமையா. முதல்ல 9 minus 3 னா 6 ன்னு பார்த்தோம். 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு சத்துவத்தை பத்தி பார்த்தோம். 6 பத்தி பார்த்தோம். இப்போ 9 plus 3 is equal to 12 பார்க்கறோம். 12 னா என்னன்னா இந்த ஆதாம் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த பூமியில ஒரு மனுஷனை அழைக்கிற அந்த மனுஷன் பேர் ஆபிரகாம். அவரை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அழைக்கிறேன் அப்படின்னு எங்க சொல்றாரு? ஆதாமுடைய ஆயுஷ் நாளிலேயே சொல்றாரு, இந்த ரகசியத்தை வச்சிருக்கிறார். அப்ப ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல தேவன் யாரை அழைச்சாரு? ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைத்தார். இந்த ஆபிரகாம் பேர் வச்சுதான் எதை ஆரம்பிக்கிறாரு? புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கிறார். இந்த ஆபிரகாம் பேர் வச்சுதான் தேவன் புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கிறார். புதிய ஏற்பாட்டுல முதல் பேர் யார் பேர் வருது? யார் பேர் வருது? ஆபிரகாமின் குமாரனும் தாவீது குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்ப புதிய ஏற்பாட்டுல அவ்வளவு பெரிய ஏற்பாடு தேவன் ஆரம்பிக்கும் போது முதல் பேர் யார் பேர் தான்? அப்ப 9 plus 3 is equal to 12. 12ஆம் அதிகாரத்துல தேவன் யார் அழைக்கிறாரு? ஆபிரகாம் அழைக்கிறாருன்னு அர்த்தம். இது எங்கேயே சொல்லியிருக்காரு? ஆதாமுடைய ஆயுஷ் நாளிலேயே சொல்லியிருக்காரு. புரிஞ்சுச்சா? எல்லாம் புரிஞ்சுச்சா? மூணாவதா என்னது? 9 பெருக்கல் 3 is equal to 27. அந்த ஆபிரகாம் பேரை வச்சு புதிய ஏற்பாட்டை ஆரம்பிச்சுன்னு அந்த புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகத்தை விற்க போறன்றத ஆதாமுடைய ஆயுஷ் நாளிலேயே சொல்லிட்டாரு. புரியுதா? சிஎம்சி போய் நான் போகணும். ஆதாமுடைய ஆயுஷ் நாள் 930 தான். 9 பெருக்கல் 3 27 தானப்பா. 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அழைச்சா தானப்பா. அந்த ஆபிரகாம் பேரை வச்சு நம்ம புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறாரு. அந்த புதிய ஏற்பாடு 27 புஸ்தகம்ப்பா. ரொம்ப வேகமா போறேன்ப்பா. ஆமா, நிதானமாய் பகுத்து போதீங்க அப்படின்னு அப்போஸ்தலன் ஐயா பவுலையா சொல்றதுனால ரொம்ப நிதானமா போறேன். புரியுதாமா? புரியுதாப்பா? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் புரியுதாப்பா? ஓகேப்பா? அப்போ 9 பெருக்கல் 3னா 27 வருது. ஆபிரகாமை வச்சு புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கிறார். அந்த புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகங்கள் வைக்க போறது எங்கே சொல்லிட்டாரு? ஆதாமுடைய ஆயுஷ் நாளிலேயே சொல்லிட்டாரு அப்படின்னு விலைக்கு சொல்லுவாரு. நாலாவது ஈக்குவேஷன் என்னது? டிவிஷன், வகுத்து. 9 வகுத்தல் 3 9 டிவிஷன் 3 is equal to 3. 9 division 3 is equal to 3. 9 division is equal to 3 is equal to 3. 3 பக்கத்துல 3 வந்தா 33 நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 33 னா யார் குறிக்குது? அந்த 27 புத்தகத்துல 33 வருஷம் வாழ போறவர் வருவார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அவர்தான் பிந்தின ஆதாம். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அவர்தான் பிந்தின ஆதாம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்விதான். கேள்வி கொடுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி கொடுங்க. நான் வேகமா போக விரும்பல, ரொம்ப நிதானமா போக விரும்புறேன். உங்களுக்கு எல்லாம் புரியும். சொல்ல வர்றது என்ன புரியணும்? தெளிவா புரியும். 3 என்ற எண்ணுடைய கூட்டுத்தொகை என்னது? 1 plus 2 plus 3 plus 1 plus 2 plus 3 is equal to என்னது? 6 இல்லையா? 1 கூட்டல் 2 கூட்டல் 3 is equal to 6. இது எதனுடைய கூட்டுத்தொகை? 6 என்ற நம்பர் 6 என்ற எண் எதனுடைய கூட்டுத்தொகை? 3 என்ற நம்பருடைய கூட்டுத்தொகை இல்லையா? அப்போ 9 வகுத்தல் 3 is equal to 3 வந்துச்சு. அந்த 3 ஓட கூட்டுத்தொகை தான் 6 ன்னு சொல்லலாம். அந்த 3 ஓட கூட்டுத்தொகை தான் 6. 6 ரெண்டா பாதி பாதியா பிரிச்சு என்ன பண்ணலாம்? 3 பிரிக்கலாம். அந்த 33 தான் ஜீசஸ் சொல்லலாம். அந்த 33 தான் ஜீசஸ் சொல்லலாம். 6 ரெண்டா பிரிச்சா 3 பிரிக்கலாம் இல்லையா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசி. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் தேடுன்னு சொன்னது
தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு சொல்றாரு. அதை நம்ம தேடும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படணும்னா இலவசமாய் கொடுக்கப்படும் எதை சொல்றாரு? இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள். 70 வருஷம் இந்த பூமியை நம்ம வாழ போற ஆயுஷ் நாட்களுக்கு தேவையான எல்லா இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், வேலை, சம்பளம், மனைவி, திருமணம், பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, வீடு, நிலம், சொத்து, ஒரு குறிப்பிட்ட அளவு நகைகள், பணங்கள், காரு, பங்களா, எல்லாத்தையும் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எதுக்காக கொடுக்கப்படும்? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடினீங்கன்னா, அவருடைய நீதியை தேடினீங்கன்னா இவைகளெல்லாம் இலவசமாய் கொடுக்கப்படும். எப்படி 2000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கினா அவங்க என்ன பண்றாங்க? ஒரு 50 கிராம் உடச்ச கடலையும் ஒரு 50 கிராம் கற்கண்டியை கட்டி பேக்ல இலவசமா போட்டுறாங்க. கூட கொடுக்கப்பட்டது இலவசமா, கொசுறு மாதிரி. அப்ப நம்மள தேட சொன்னது எதை தேட சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கப்பா, அவருடைய நீதியை தேடுங்கப்பா, முதல்ல அதை தேடுப்பா, முதல்ல அதை செய்ப்பா. அப்படி செஞ்சீங்கன்னா இதே இவையெல்லாம் உங்களுக்கு கூட இலவசமாய் கொடுக்கப்படும். இலவசமாய் கொடுப்பேன்னு சொல்றதான் நம்ம உழுந்து தேடுறோம், அதுக்காக தான் துக்கப்படுறோம், அதுக்காக தான் வருத்தப்படுறோம். எதை தேட சொன்னாரோ அதை நம்ம என்ன பண்ணல? தேடல. தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொன்னா அது வருத்தமா இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப துக்கமா இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது மிக சுலபமான வேலை தான். பரிசுத்த ஆவியானவரை நம்பி இருக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது சுலபமான வேலை தான். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருந்தா ரொம்ப சுலபமான வேலை தான். அப்போ 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்றதுக்கு காரணம்னா 33னா இயேசு சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்காக சொல்றாரு, மனுக்குலத்துக்காக சொல்றாரு. சொல்ல வேண்டியது வசனம் என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? அதுக்கு ஆதார வசனம் புரியுதா? இப்ப நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஆதாமுடைய ஆயுஷ் நாட்கள் 930 பார்த்தோம். அதை நிறக்கோடியில பார்த்தோம். 39 புத்தகம் வந்துச்சு. மேத்ஸ் ஈக்குவேஷன்ல பார்த்தோம். ஒவ்வொரு சிம்பிளை நம்ம அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு காரியங்கள் வந்தது. எல்லாரும் புரிஞ்சுச்சா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்புறம் வேற என்ன மெத்தடு? சமேஷன் மெத்தட் நம்ம பார்க்கலைனோ. 3 கொடுத்தவங்க தான் பார்த்தோம் இல்லையா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஆதியாகமம் 1:1 அப்படின்னு உங்க நோட்ல எழுதுங்களேன். ஆதியாகமம் 1:1 எழுதுறீங்களா? ஆதியாகமம் 1:1 உங்க நோட்ல எழுதுறீங்கன்னா பார்க்கிறதுக்கு அந்த நம்பர் உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது? 11 மாதிரி தெரியுது இல்லையா? இப்போ அந்த 11 உடைய கூட்டுத்தொகை என்னன்னு போடுங்க பார்க்கலாம். கூட்டுத்தொகை எப்படி போடுறது சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அது கூட்டுத்தொகை எப்படி எப்படி ஈஸியா ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? எங்க அம்மா எப்படி 1 + 1 2 எங்களுக்கு நாங்கள் 14 வருஷம் இங்கிலீஷ் கலர் ப்ரொஃபஸர் கஷ்டப்பட்டு வேலை செய்து வந்து 1 + 1 2 கற்றுக்கொண்டோம். கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? 3 கூட்டுத்தொகை எப்படி போடுறதுன்னா 1 கூட்டல் 2 கூட்டல் 3. எதனுடைய கூட்டுத்தொகைன்னு சொல்றோமோ அந்த நம்பரை 1ல இருந்து கூட்டிகிட்டே வரணும், எல்லா நம்பரையும். அதுதான் கூட்டுத்தொகைன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப 11 கூட்டுத்தொகை என்னன்னு போடணும் சொல்லுங்க. சாமி, நானே வேலைக்கு போயிட்டு தட்டு தடுமாறி வந்து என்ன பண்ணிருக்கிறேன்? நீ கேட்கிற கேள்வி ஒண்ணுமே, நீயே பாடு நாங்க கேட்கிறோம், நீயே ஒரு வசனம் சொல்லு நாங்க கேட்கிறோம், நீயா ஒரு பிரசங்கத்தை பண்ணு நாங்க கேட்கிறோம், என்னத்துமே சொல்லு நாங்க கேட்கிறோம், ஆமேன்னு சொல்லு நாங்களும் சொல்லி போயிருக்கோம். எங்களை என்ன பண்ணாத? ஏற்கனவே எங்க நர்சிங் ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்கறாங்கன்னா இங்க தப்பிச்சு வந்துக்கிற, இங்கேயும் வந்து என்ன பண்ற அப்படி சொல்றீங்களா? 3 கூட்டுத்தொகை 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டல் அது 3 நம்பர் கூட்டினாதான் 3 கூட்டுத்தொகை. அப்ப 11 கூட்டுத்தொகை ஆன்சர் கேட்டா என்ன சொல்லணும்? நீ 1 + 2 + 3 + 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10 + 11 = சொல்லு. என்னப்பா உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்றியா? வேற ஏதோ கட்ட போட்டு விளையாடுகிறோம். யாரும் ஆன்சர் சொன்னீங்களே 66 கூட்டிட்டீங்களா? 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 5 கூட்டல் 6 கூட்டல் 7 கூட்டல் 8 கூட்டல் 9 கூட்டல் 10 கூட்டல் 11 கூட்டல் = போட்டா என்ன ஆன்சர் வந்துச்சு? 66. அப்ப ஆதியாகமம் 1:1 சொல்றான்னா நம்ம கண்களுக்கு பார்க்கிறது எப்படி தெரியுது?
11 தெரியுது. 11 என்று என்னுடைய கூட்டுத்தொகை 66. ஆதியாக 1:1 தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா 1:1 நான் ஆரம்பிக்கிற ஆதியிலேன்னு இது எங்க போய் முடிய போகுது? 66 புத்தகத்துல போய் முடிய போகுதுன்றத சின்ன நம்பர்லயே சொல்லிட்டாரு. புரியுதா இல்லையா? அவருடைய அனாதி ஞானத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரே வந்து நமக்கு விளக்கி சொன்னாலுடைய நம்மால புரிந்து கொள்ள முடியும். புரியுதா? ஆதியாக 1:1 ஒரு நம்பர்ல ஆரம்பிக்கிறாரு. அது நம்ம கண்ணுக்கு 11 மாதிரி தெரியுது. அந்த 11 கூட்டுத்தொகை கூட்டினா என்ன வருது? 66 புத்தகத்துல போய் இந்த ஆதியில் என்ற வார்த்தை முடிய போகுதுன்றத சம்மேஷன் மெத்தட் ஒரு மெத்தட்ல சொல்றாரு. யூதர்கள் இப்படிலாம் படிக்கிறாங்க. நாம படிக்கிட்டு தவிர எல்லா வேலையும் சிறப்பா செய்யணும். இந்தியர்களாகிய ஆசிரியர்களாகிய தமிழர்களாகிய படிக்கிற வேலையை தவிர எல்லா வேலையும் செய்யணும். கறி வளர்கிற வேலை அருமையா செய்யணும். கறி குழம்பு வேலையா அருமையா செய்யணும். மீன் குழம்பு வேலையா நல்லா பட்டப்பட்டியா மசாலா போட்டு பொரிச்சு தட்டுல வச்சுட்டு சாப்பிடணும். முட்டை விதவிதமா ஊத்தி காலைக்கு சாப்பிட்றேன், ஆம்லெட் சாப்பிட்றேன். அப்புறம் யூதர்களாக இருக்கிறாங்க. பாத்தீங்களா? தேவனுடைய வேதத்தை நீ கனப்படுத்தினா அந்த வேதம் உன்னை கனப்படுத்தி சயின்டிஸ்ட் லெவல்ல கொண்டு வருது. அப்ப சயின்டிஸ்டா வந்துட்டா பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான ஆலோசனை அவங்க சொல்றாங்க. அது மாதிரி யூதர்கள் ஆரம்பிக்கிறாங்க கம்பெனிஸ. அவங்க கிட்ட போய் கை கட்டி சம்பளம் வாங்குற ஆட்களாக நம்ம இருக்கிறோம். அவங்க சம்பளம் கொடுக்குற ஆட்களாக இருக்கிறாங்க. இதனால பரிசுத்த வேதாகமத்தை கனம் பண்றதுனால நாமளும் பரிசுத்த வேதாகமத்தை கனம் பண்ணா சம்பளம் வாங்குகிறவராக அல்ல, சம்பளம் கொடுக்கலாக கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லமுள்ள தேவன். பரிசுத்த வேதம் நம்ம கனம் பண்ணலன்னா கடைசி வரைக்கும் நம்ம எப்படிதான் இருப்போம்? சம்பளம் கொடுக்கிறவராக இல்ல, சம்பளம் வாங்குறாங்க. சம்பளம் வாங்குறது என்ன மைண்ட் செட்னா ஒரு ஸ்லேவரி மைண்ட் செட், ஒரு அடிமைத்தன மைண்ட். வாங்குறது நான் 3 லட்சம் சம்பளம் வாங்குறேன், அப்போ கூட நீ சம்பளம் கொடுக்கணுன்ற மைண்ட் செட்ல வரவே இல்ல. 3 லட்சம் சம்பளம் வாங்க நம்ம சொல்றோம். அப்ப நம்ம என்ன மைண்ட் வர மாட்டேங்குது? சம்பளம் கொடுக்கறாலும் நம்ம உயரணுன்ற மைண்ட் செட் வரவே மாட்டேங்குது. யூதர்களுக்கு சம்பளம் கொடுக்கிற வேலையை தான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாக முதற்கொண்டு யூதர்கள் எதையுமே காசு கொடுத்து புதுசா வாங்க மாட்டாங்க, அவங்களே செய்வாங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கல, அதை சொல்லியிருக்கா இல்லையா? நோவா ஒரு பேழையை வாங்கினார், இருந்தா செய்தார். நோவா ஒரு பேழையை வாங்கினார், இருக்குதாப்பா? செய்தார், அவரே செய்தார். காரணம் அவருக்கு செய்ய சொன்னவர் யாரு? கிரியேட்டர். கிரியேட்டிவ் திங்கிங் சொல்றோம். பிள்ளைகளுக்கு வரணும்னு அது எப்படி வரும்? தேவன் சொல்றார், நோவாவே நீதிமான உத்தமனாக கண்ட நீ ஒரு கொப்பேர் மரத்தை எடுத்து ஒரு பேழையை உண்டு பண்ணு. அதனுடைய நீளம் 300 முழம், அதனுடைய அகலம் 50 முழம், அதனுடைய உயரம் 30 முழம். இப்படி செய்ப்பா, அதை 3 அடுக்கா செய்ப்பா, ஒரு ஜன்னல் வைப்பா, ஒரு வாசல வைப்பா, அப்படிலாம் சொல்றாரு. அவர் சொல்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு? செய்யற மைண்ட் கிரியேட் பண்றது, புதுசா உருவாக்குற மெத்தட் யூதர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஒரு பொருளை செய்யும் போது நிறைய அனுபவம் வருது, அறிவு பெருகுது, ஞானம் பெருகுது, தேவனுடைய உதவி நாம் பெற்றுக்கொள்றோம். ஆசரி கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கு. மோசேயும் ஆரோனும் சென்று எகிப்துக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டி வாங்கினார்கள், அல்லது ஒரு பெட்டி வாங்கினாலும் இருக்கா? செய்ப்பா, ஒரு மரத்தை என்ன பண்ண எடுத்துட்டு வா, அது ஒரு பெட்டி செய், அதோட நீளம் அகலம் உயரம், அது மேல கேள்வி எல்லாத்தையும் செய், அதை பொன் தகட்டால் மூடு, எல்லாத்தையும் என்ன வெண்கல தொட்டிய செய், பொன் குத்து விளக்க செய், பலிபடுத்த செய், அதனுடைய மேஜையை செய், எல்லாத்தையும் செய் சொல்றாரு. அப்ப செய்ய வைக்கிறாரு. செய்யும் போது அறிவு பெருகு. ஒரு காரியத்தை செய்யும் போது பிள்ளைங்களுக்கு வேலை அதிகமா, அது படிக்கணுமா, நீ வேலை செய்துட்டே படிச்சாதான் உன் அறிவு பெருகும். வேலை செய்துட்டே படிச்சாதான் நம்பி நாளைக்கு எக்ஸாம் இல்ல, இந்த பாத்திரத்தை கழுவிட்டு நீ போய் படி, அருமையா மண்டையில ஏறும். வீட்டை பெருகிட்டு போய் படி, அருமையா மண்டையில ஏறும். வாசல் பெருகிறியா, தண்ணி தெளிச்சியா, அதை கொஞ்சம் பெருக்கி கூட்டி விட்டியா, அப்பதான் அதெல்லாம் செய்துட்டு கை வேலைக்கு பெருகிட்டு, கால் வேலைக்கு வீட்டை பெருகிட்டு, கை வேலைக்கு போய் பாத்திரம் கழுவிட்டு, மம்மிக்கு சமையல் வெங்காயம் கட் பண்ணி, தக்காளி கட் பண்ணி, காய் கட் பண்ணி கொடுத்துட்டு நீ போய் படி. சர்வ நேரம் மைண்ட் எந்த வேலையுமே செய்யாது. சோஃபால உட்காந்து சோஃபாவை சூடாக்கி அந்த இடத்துலயே உட்காந்து படிக்கிறேன்னு சொன்னா 10 மணி நேரம் படிச்சாங்க, மண்டியில் ஏறவே உடைய 3 நேரம் சுறுசுறுப்பா இருக்கணும்னு என்ன பண்ணோம்? ஒர்க் பண்ணும். டேடி வண்டி போய் தொட. 2 பெண் பிள்ளைகளுக்கு சொல்றேன், காலையில என்ன பண்ணுங்க, வண்டியை தொடைங்க. அப்பதான் அந்த வண்டியில உங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல
இல்ல நீ பிரிட்ஜ் மேல நடந்தே போ மகளே, நடந்தே போ. தொடச்சி வச்சியா? அப்போ அந்த பிள்ளைகளை வேலை வாங்க வாங்க மூளை சுறுசுறுப்பா இருக்கும், இருதயம் ஆக்டிவா இருக்கும், பல ஆங்கிள் மூளை யோசிக்கும், பல ஆங்கிள் மனசு யோசிக்கும். அப்பா ஒரு ஷூ என்ன பண்ண, தொடச்சி வை. வண்டி என்ன பண்ண, தொடச்சி வை. கேட்டை திறந்து வை. வண்டி சாய் வண்டியில போட்டு வை. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்றது, ஹால் ஃபுல்லா என்ன பண்ண, பிறகு டேடி கை வலிக்குது டேடி. கை வலிக்காத ஏதாவது வேலை பூமிக்கு செய்ய முடியுமா? கை வலிக்குதான், வலிக்கதான் செய்யும், கை வலிக்கதான் செய்யும். பிள்ளைங்களை அந்த மாதிரி வேலை என்ன பண்ணுங்க, வாங்குங்க. மகளே இந்த பூண்டு உரி, மகள் என்ன பண்ண, இந்த பூண்டு உரி. இந்த துணியை போயிட்டு வாஷிங் மிஷின் துவைச்சு ட்ரை பண்ணி வெளியே கொடுத்துருது, வாரி அந்த அணவுல போட்டு வச்சுக்கிறான். அதை கொண்டு போய் என்ன பண்ண, வெளியே காய. நீ குளிச்சல, அந்த டவலை கொண்டு போய் என்ன பண்ண, வெளியே காய. குளிச்சுட்டு தலை கட்டின மம்மி கட்டின, அதை கைட்டு என்ன பண்ணோம், சோஃபா மேல போடணுமா, கட்டில் மேல போடணுமா, சேர் மேல போடணும், அதை என்ன பண்ண, வெளியே கொண்டு போய் காய. நீ நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சாதான் நீ படிக்கிறது எல்லாமே சுலபமா உனக்கு புரியும், நல்ல ஞாபக சக்தி இருக்கும். உனக்கு வேலை கொடுக்கூடாது, குழந்தை படிக்கிறான்னு சொன்னா இதே பாத்துக்கிற, எது பாத்துக்கிற, இதே பாத்துக்கிற. மம்மி என் ஃப்ரெண்டு பிசிக்ஸ் நோட்ஸ் அடிச்சுக்கிறாங்க, பிசிக்ஸ் நோட்ஸ் நீ பாத்துக்கிற, எங்களுக்கு தெரியாது நீ பிசிக்ஸ் நோட்ஸ் பாத்துக்கா, யூடியூப்ல நீ சில்ட்ரன்ஸ் இது பண்ணி பாத்துக்கிற, எங்களுக்கு தெரியாது. நாங்களும் அதெல்லாம் கடந்தனப்பா வந்தோம், அதெல்லாம் நாங்களும். அப்போ பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க, வேலை வாங்குங்க, கிராஃப்ட் ஒர்க் செய்ய வைங்க. ஏன் ஸ்கூல்ல வந்து சார்ட் ஒர்க் செய்ய வைக்கிறாங்க, அந்த வேலையை பிள்ளைங்க செய்யும் போது பிள்ளைங்களுக்கு அறிவு பெருகும், மூளை நல்லா வேலை செய்யும். முதல் முறையா பரிசுத்த கிராஃப்ட் ஒர்க் செஞ்சவங்க யாரு? கிராஃப்ட் ஒர்க் என்னது, முதல்ல கை வேலை இல்லையா, கை வேலை. முதல் முறையா கிராஃப்ட் ஒர்க் செஞ்சது யாரு? ஆதாம் ஏவாளும் நிர்வாணமா போயிட்டு இலையை எடுத்து கிராஃப்ட் ஒர்க் செய்யறான். தை ட்ரெஸ் என்ன பண்ண, தச்சு. நம்ம சின்ன வயசுல இந்த ஆலமரத்துல போய் இலையில பெரிய பெரிய இலையா பறிச்சு அதை என்ன பண்ணுது, சின்ன அந்த தொடப்பூச்சி வச்சு அப்படியே குத்தி குத்தி பெருசாக்கி அதில் சாப்பாடு போடு மம்மி அப்படி போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? அது என்ன ஒரு சாப்பிட்டது இல்லையா? கிராமத்துல நீ வாழ சிட்டியே இருக்கிற நான் என்னது குக்கிராமத்துல பிறந்து வளர்ந்ததுனால ஆலமரத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுது, அந்த இலையெல்லாம் எடுத்து அதில் சின்ன சின்ன தொடப்பூச்சி இருக்கும், அந்த வீடு பெருக்கு தொடப்பு, பூந்தொடப்புன்னு சொல்லுவாங்க. அந்த குச்சி எடுத்து ஒவ்வொரு இலையை இடைச்சா ஒரு தையல மாதிரி அடங்குது, அதில் சாப்பாடு போட்டு சாப்பிடும். என்னப்பா முருங்கை இலையா? இங்க மந்தார இலையா? எங்க ஊர்ல ஆலமரத்து இலை, ஆலமரத்து இலை பெருசா விழுதுகளா இருக்குமே, அதான் எங்க ஊர்ல ஆலமரத்து இலை. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மரம் இருக்கு ஃபேமஸா, அந்த இலைய இலை பெருசு பெருசா இருக்கணும், அதான் பாயிண்ட். வாழையில ஒரே எடுத்து சாப்பிடலாம், அந்த ஆலமரத்து இலையில நீங்க தொடப்பூச்சி வச்சு கோத்து அதை அழகா பெருசாகி அதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்ப அதுதான் முதல் கிராஃப்ட் ஒர்க். அத்தி மரத்தின் இலைகளால என்ன பண்ணாங்க, தங்களுக்கு உலையை செய்து கொண்டார்கள். அவ ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் ஒர்க் அதுதான். தாவீது இசைக்கருவிகளை வாங்கினார், ஈராம் ராஜா கிட்ட இசைக்கருவிகள் வாங்கினாருங்களா, அவரே செஞ்சார். எத்தனை இசைக்கருவி செஞ்சாரு தாவீது? 4000 இசைக்கருவிகள் செஞ்சாரு. 1-23:5 வாசிங்க. 4000 இசைக்கருவிகளை தாவீதே செய்தார். அப்ப மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செய்யக்கூடிய அளவுக்கு தாவீது ஞானம் உள்ள மனுஷனாக இருந்தார். 1 நாளாகமோ 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 4000 பேர் வாசல் காக்கிறவர்களா இருக்க வேண்டும். இருங்கப்பா, எல்லாரும் எடுத்துட்டீங்களாப்பா? 1 நாளாகமோ 13வது புஸ்தகம் சொன்னா நீங்க எதை எடுக்கணும்? 13வது. இதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு, வெறும் நம்பர் தான் சொல்லுவேன். 13வது புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்கன்னா என்ன பண்ணணும்? You have to take First Chronicles. Are you understand what I have said? Yes or no? அப்போ 13வது புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம்னா 1 நாளாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிங்கன்னு அர்த்தம். வாசிங்க. 4000 பேர் வாசல் காக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றும். தாவீதுடைய அரண்மனைக்கு வாசல் காக்கிறவங்க செக்யூரிட்டிங்க எத்தனை பேரா? 4000 பேர். ஒரு அரண்மனைக்கு 4000 பேர் செக்யூரிட்டி இருக்காங்கன்னா அந்த அரண்மனை எவ்வளவு பெருசு? எவ்வளவு பெருசுப்பா? சின்னதா? ஒரு அரண்மனைக்கு செக்யூரிட்டியே 4000 பேர் இருந்தாருன்னா அப்ப அந்த அரண்மனை எவ்வளவு பெருசு? பயங்கர பெருசு. துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த
துதி செய்வதற்கு, பாட்டு பாடி துதி செய்வதற்கு தான் பண்ணுவித்த அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் செய்த கீத வாத்தியங்களால் 4000 பேர், கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி. அப்ப 4000 பேரு தாவீது ராஜா ஏற்படுத்தின கொயர்ல, சிங்கிங் கொயர்ல 4000 சிங்கர்ஸ் இருக்காங்க. அந்த 4000 சிங்கர்ஸ்லயும் ஒவ்வொரு கையில ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சது யாருதான்? பாத்தீங்களா? தாவீது என்ன வேலை பண்றாரு? சிங்காசனம் உட்கார்றது, பிரச்சனை ஹேண்டில் பண்றது, மனைவிகளை நேசிக்கிறது, பிள்ளைகளை கொஞ்சிறது. அதுக்கப்புறம் என்ன என்டர்டைன்மெண்ட்? யூடியூப் பாக்குறதா? எல்லாம் டான்ஸ் ஆடுங்கப்பா, மயிலுக்கு டான்ஸ் போடுங்கப்பா, பாட்டு போடுங்க, இப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு. கர்த்தருடைய இசைக்கருவிகளை தேவனை இசைத்து வாசித்து சங்கீதம் பாடுறதுக்கு அந்த இசைக்கருவில காசு கொடுத்து வாங்க வேண்டிய தாவீது, பொண்ணு வெள்ளி கொடுத்து வாங்க வேண்டிய தாவீது அதை தானே செய்யணும். அந்த தானே செய்யறது எதை காண்பிக்குதுன்னா, எங்க அப்பாவுக்கு நானே செஞ்சு சமையல் செஞ்சு கொடுக்குது. ஸ்விக்கி கிட்ட ஆர்டர் பண்ணா ஒரு பிரியாணி, மட்டன் பிரியாணி என்ன பண்ணிடுவான்? எடுத்து வந்துடுவோம். அது மம்மிக்கோ, டேடிக்கோ, ஒய்ஃபுக்கோ, ஹஸ்பண்டுக்கோ கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஆனா பாசத்தின் உச்சம் என்னன்னா, நானே போய் என்ன பண்றது? வாங்கிட்டு வந்து நானே செஞ்சு அவளுக்கு கொடுக்குறது. அப்ப அந்த அன்பின் உச்சம் தான் அவளுக்காக நானே ப்ரிப்பேர் பண்றது, நானே செய்யறது. அதுதான் தாவீதோட இருதயத்தில் உள்ள ஆசை. பாருங்க, என் தேவனை ஆராதிப்பதற்கு, என் தேவனை துதிப்பதற்கு அந்த இசைக்கருவிகளை நானே செய்யணும், என் கையினால செய்யணும். அப்ப எத்தனை செஞ்சாரு அவரு? 4000 செஞ்சத ரெக்கார்ட் இருக்கு. ரெக்கார்ட் இல்லாம நிறைய செஞ்சிருக்காரு. ரெக்கார்ட் இல்லாம நிறைய செஞ்சிருக்காரு. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியத்திற்காக தங்கள் நேரங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களாகத்தான் அது மாறுகிறது. ஆசீர்வாதங்களாகத்தான் அது மாறுகிறது. அப்ப தாவீது அவ்வளோ கஷ்டப்பட்டு மரத்தை வெட்டி வந்து ஒரு இசைக்கருவி செய்யறது சாதாரணமான வேலை கிடையாது. ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அவங்க அப்பா கல்லுல சிலைகளை செஞ்சாரு. ஆபிரகாமோ அவங்க அப்பா செய்ய சொல்ற மாதிரி இவரும் என்ன பண்றாரு? செய்தார். அப்போ நோவா பேழையை செய்யற கார்பெண்டர், ஆபிரகாம் விக்கிரகங்களை செய்யற, மரத்துல செய்யற கார்பெண்டர், தாவீதும் இசைக்கருவிகளை செய்கிற கார்பெண்டர். ஏன்னா தாவீது வம்சமாய் வரப்போற இயேசுவும் கார்பெண்டரா வரப்போறாங்க. எல்லாரும் கார்பெண்டரா வராங்க, எல்லாம் மர வேலையை செய்யறாங்க. இயேசு என்னது? கார்பெண்டராக, தச்சனுடைய குமாரனாக தச்சு வேலையை செய்து வராரு. ஏசப்பா குடும்பத்துல எத்தனை பேரு ஆண்கள்? ஆண்கள் எத்தனை பேர் ஏசப்பா குடும்பத்துல? யோசேப்பு ஒண்ணு, ஏசப்பா ஒண்ணு. ஏசப்பாக்கு அப்புறம் எத்தனை தம்பிங்க? 3. உனக்கு இஷ்டம், உனக்கு என்னென்ன நம்பர் பிடிக்குமோ அதெல்லாம் சொல்லு. உனக்கு என்னென்ன நம்பர் பிடிக்குமோ அதுல லைனா ஒன்று சொல்லு, அடிச்சு போட்டு விடு. நான் அதுல எது கரெக்ட் ஆன்சர் நான் எடுத்துடுவேன். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார், பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள என்னப்பா? யாக்கோபு இவனே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள். யாருடைய சகோதரி? ஏசப்பாவுக்கு தங்கச்சிமார்களோ அக்காமார்களோ சகோதரிகள் எழுதுறாங்க. அவங்க பேர் எழுதப்படல. அப்ப ஏசப்பா பிறந்த பிறகு எத்தனை தம்பிங்க அவருக்கு? 4 பேர். கூட பிறந்த தம்பிங்க. அப்பா பேரு யோசேப்பு, ஏசப்பா தான் மூத்த பிள்ளை, அதுக்கப்புறம் 4 தம்பிங்க. எத்தனை ஆண்கள் மொத்தம் இப்ப சொல்லு? 5 பேர். 6 பேர். அப்ப கூட 5 விட்டு தான மாட்டேங்குது. யோசேப்பு, ஏசப்பா, 4 தம்பிங்க, மொத்தம் சேர்த்து 6 பேர். இந்த 6 பேரும் எதை செய்யறாங்க? தச்சு வேலை செய்யறாங்க. தச்சு வேலையில எதை செய்யறாங்க? இப்ப நம்ம ஊர்ல கார்பெண்டர் கிட்ட டைனிங் டேபிள் கேட்டாலும் செய்யறாரு, வாசகங்கள் கேட்டாலும் செய்யறாரு, அப்புறம் வந்து மன கேட்டாலும் செய்யறாரு, எது கேட்டாலும் செய்யறாருல. ஆனா யூதர்கள் அப்படி இல்லை. ஒரு குடும்பத்துல தச்சிருக்கிறாங்கன்னா எல்லாருமே எல்லா பொருளும் செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒவ்வொரு பொருளை மட்டுமே செய்யற ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. MBBS படிக்கிறது முக்கியம் இல்லை, அதை முடிச்சு MS படிக்கிறது முக்கியம் இல்லை, அதை முடிச்ச கூட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் படிக்கிறீங்களே அதுதான் முக்கியம். அதுதான் குரோஸ் கணக்கில் சம்பாதிக்க உதவி செய்யும். என்னப்பா?
அப்ப ஏசப்பாவுடைய குடும்பம் எந்த பொருளை செய்யறதுல ஸ்பெஷலிஸ்ட்னா வாசக்கால் செய்யறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஏசப்பா குடும்பம் எதை செய்யற ஸ்பெஷலிஸ்ட்? வாசக்கால். வாசக்கால் செய்யறதுல ஸ்பெஷலிஸ்ட். அரண்மனைக்கு வாசக்கால், வீட்டுக்கு வாசக்கால், எதுக்கு வாசக்கால், படகுக்கு வாசக்கால், கப்பலுக்கு எதுக்கு வாசக்கால் என்ன பண்ணுவாங்க? அழகா செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப வாசக்கால் மட்டுமே செய்யறதுதான் யாருடைய வேலை? யோசேப்புடைய குடும்பத்துடைய ஸ்பெஷல். ஏசப்பாவும் அதுக்கு தான் என்ன பண்ணாரு? செஞ்சார், கத்துக்கிட்டார். அதனாலதான் ஏசப்பா என்ன சொல்றாரு? நானே வாசல் சொல்றேன். என்ன சொல்றாரு? நானே வாசல். என்ன அர்த்தத்துல அவர் சொல்றாரு? என்கிட்ட வாங்கப்பா, வீடு கட்டினா என்கிட்ட வா, நான் வாசல் செஞ்சு கொடுக்குறேன் சொல்றாரு. அதுக்காக சொல்றாரு. அட்வர்டைஸ் பண்ண கொடுக்குறாருக்கா? என்ன கொடுக்குறாரு? நானே வாசல்னா முழு சரீரத்துக்கும் உன் கண்கள் தான் வாசல். உன் கண்களை நான் தான் உண்டாக்குனேன். ஆதாமுக்கு தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய சாயல் நான் உருவாக்கணும். அந்த ஆதாம் தன் கண்களை என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிட்டான். யார் சொல்ற பேச்சை கேட்டு? இந்த பழத்தை, இந்த கனியை புசிக்கனாலேயே உன் கண்கள் திறக்கப்படும் சொல்லி கண்களை குருடாக்கணும் பாருங்க. அந்த ஆதாம் தன்னுடைய கண்களை குருடாக்கி கொண்டான். அவர் குருடாக்கி கொண்ட அந்த மனக்கண்களை திறப்பதற்காக வந்த வாசல் நான் தான். உன் கண்கள் தான் வாசல், நான் தான் உன்னுடைய வாசல் சொல்றேன். நீ என்ன மட்டும் தான் என்ன பண்ணணும்? பார்க்கணும். நீ என்ன மட்டும் தான் நோக்கி பார்க்கணும். ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கண்களை நோக்கி எப்படி இருக்குதோ, ஒரு வேலைக்காரியுடைய கண்கள் எப்படி எஜமானுடைய கண்களை மட்டுமே நோக்கி இருக்குதோ, அதே மாதிரி உன்னுடைய கண்கள் என்ன மட்டுமே நோக்கி இருக்கணும். நான் தான் உன்னுடைய கண்ணு, நான் தான் உன்னுடைய வாசல் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் நானே வாசல் சொல்றாரு. அதனாலதான் இயேசப்பா செய்த கடைசி அற்புதம் எது? உயிர் தெழுந்த பிறகு இயேசு செய்த கடைசி அற்புதம் எது? லூக்கா 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 32ஆம் வசனம், 45ஆம் வசனம். பொறுமையா வாசிக்க போறோம். 3 வசனத்தை. அப்பொழுது அவர்கள், லூக்கா 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, யாருடைய கண்கள்? எம்மாவூருக்கு போகிற மந்த புத்தியுடைய சீஷருடைய கண்களை ஏசப்பா என்ன பண்றாரு? உயிர்த்தெழுந்த இயேசு வந்து திறக்கிறாரு. கண்கள் எந்த கண்கள்? அவங்க போனாங்க எம்மாவூர் சீஷர், அவங்க எல்லாரும் பிளைண்ட்ஸா? இல்ல, கண்கள் மனக்கண்களை திறக்கிறாரு. மனக்கண்களை என்ன பண்றாரு? திறக்கிறாரு. மனக்கண்களை திறக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட். மனக்கண்களை எப்படி திறந்தாரு இயேசுவே? 32ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது, வேத வாக்கியங்களை விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லை. அப்போ அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிவதுதான் மனக்கண்களை திறப்பதற்கான அடையாளம். அது எப்படி திறந்தாரு? ஒண்ணும் பண்ணல, வேத வசனங்களை விளக்கி சொன்னார் அவங்களுக்கு. அப்ப வேத வசனங்களை விளக்கி சொன்னா உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். கண்களை திறந்துன்ற வார்த்தை இருக்கு, இருதயம் கொழுந்து விட்டு எரிதுன்றது இருக்கு. வேத வாக்கியங்களை விளக்கி சொன்னா கொழுந்து விட்டு எரிது இருக்கு. 45ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, அவருடைய மனதை அவர் திறந்து. அப்ப மனதைன்ற வார்த்தை, கண்கள்ன்ற வார்த்தை, மனக்கண்களை திறந்தான்னு புரியுதா? அது எப்படி திறந்தாரு? வேத வசனங்களை விளக்கி சொல்லும் போது திறந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க மனக்கண்கள் எப்படி இருந்துச்சு? குருடாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க மனக்கண்கள் எப்படி இருந்துச்சு? குருடாக இருந்துச்சு. அதுதான் நம்ம எங்க பார்த்தோம்? 2 கொரிந்தியர் 4:4 பார்த்தோம். 2 கொரிந்தியர் 4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிற பிசாசு மனுஷனுடைய மனதை கூடாகிட்டே போறான். ஆரம்ப யாருடைய கண்களை கூடாகினான்? ஆதாமுடைய கண்களை கூடாகிட்டான். பிந்தின ஆதாமாகிய இயேசு பிசாசால் கூடாகப்பட்ட மனக்கண்களை திறந்துகிட்டே அனுப்பினார். இவன் மூடிக்கிட்டே போறான், குருடாகிட்டே போறான். அவர் என்ன பண்ணாரு?
உயிர்த்தெழுந்த இயேசு தந்தையிலே வர்றார். இயேசு மாம்ச பிரகாரமா இருக்கும்போது மாம்ச கண்களை திறந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மனக்கண்களை திறந்தார். இயேசு மாம்ச பிரகாரமா இந்த பூமியில வாழும்போது மாம்ச பிரகாரமான கண்களை திறந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மனக்கண்களை திறந்தார். புரியுதா ஸ்டேட்மெண்ட்? புரியுதா? ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான். இந்த எம்மாவூர் சிசுடைய மனக்கண்களை திறக்கும் போது இயேசு மாம்ச பிரகாரமா இருந்தாரா, உயிர்த்தெழுந்த இயேசுவா இருந்தாரா? உயிர்த்தெழுந்த இயேசுவா இருந்தாரு. அப்போ இந்த இயேசு யார் மாதிரியே இருந்தார்னா, முந்தினாதாம தேவன் உருவாக்குனாரு. ஒளியின் வஸ்திரத்தால, மகிமின் வஸ்திரத்தால, மகிமினால மூடி இருந்துச்சு. அதே மாதிரி இருந்தார் உயிர்த்தெழுந்த இயேசு. அப்ப என்ன வேலை செய்யறாரு? மனக்கண்களை திறக்கிற வேலை செய்யறாரு. இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி மாம்சத்துல இருந்தாரு பாருங்க, ரத்தமும் மாம்சம் எலும்பும் இருந்தாரு பாருங்க. அப்ப எந்த கண்களை திறக்கிறாரு? மாம்ச கண்களை திறந்தார். உதாரணம் யாரு? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். டி பர்திமேயு, அவர் பேர் என்னது? டிசில அவர் பேர் என்னது? டிசில அவர் பேர் என்னது? டி பர்திமேயு. வாசி. திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். வழியருகே உட்கார்ந்து. இந்த குருடனுடைய பேர் என்னது? பர்திமேயு. அவங்க அப்பா பேர் என்னது? திமேயு. புது பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பிளைண்ட் பீப்புள் என்ன பண்றாங்க? பெக் பண்றாங்க, பிச்சை எடுத்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு வரோம். அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டுருக்கிறோமா? ஆசைப்படுவோமா? படமாட்டோம். தேவையில்லைன்னு நினைக்கும். அவங்க உதவி செய்யறது மட்டும் தான் நம்ம மனசுல இருக்குமே தவிர அவர் பேர் என்னன்னு தெரிய அவசியம் இல்லைன்னு நினைக்கும். வேதம் பதிவு செய்து ஒரு பிச்சைக்காரருடைய பேரை பதிவு செய்து, இதிலும் பிச்சைக்காரருடைய அப்பா பேரை பதிவு செய்யும். நம்ம புது பஸ்ல ஒரு பிளைண்ட் பீப்புள் பிச்சை போட்டு, உன் பேர் என்னப்பா, உங்க அப்பா பேர் என்னப்பா கேட்டுட்டா போடுறோம். பரிசுத்த வேதாகமம் பிச்சைக்காரர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. ரெண்டாவது, 2 கண்ணு தெரியாத பிச்சை எடுக்கிறவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. அவங்க பேரும் பரிசுத்த வேதம் எழுதுது, அவங்க அப்பா பேரும் பரிசுத்த வேதம் எழுதுது. ஏன்னா இயேசு அவர் குணமாக்குறாரு. அதனால எல்லாத்தையும் டீடைல்ஸ் எழுதுறாரு மார்க். இந்த பர்திமேயு என்னன்னு கூப்பிட்டாரு? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரக்கம் காட்டு. சரி, எரிகோவுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தானே இந்த குருடனை பார்க்கிறார் இயேசு. எரிகோ கிட்ட ஒரே ஒரு ஆள் தான் பிச்சை எடுத்துருப்பாருங்க. ஒரே ஒரு ஆள் தான் பிச்சை எடுத்துருப்பாரா? புது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே ஆள் தான் பிச்சை எடுக்கிறாரா? சரி, 2 கண்ணும் தெரியாத குருடரா இருக்கிற ஒரே பிச்சைக்காரன் தான் அங்க பிச்சை எடுத்துருப்பாரா? நிறைய பேர் பிச்சை எடுத்துருப்பாங்க. நிறைய பேர் 2 கண்ணு தெரியாத குருடரா இருந்திருப்பாங்க. நிறைய பேர் பிச்சை எடுத்து வந்திருப்பாங்க. சரி, ஒருத்தர் தான் இயேசு கூப்பிட்டுருப்பாங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டுருப்பாங்க. அதுல இந்த பர்திமேயை கூப்பிட்ட வார்த்தை என்ன வார்த்தை? தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டத சீசன் என்ன பண்றாங்க? அவரை அதட்டுறாங்க. அவன் இன்னும் சத்தமா கூப்பிடணும், இன்னும் சத்தமா கூப்பிடுறான். இயேசு கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. நான் பார்வையடைய விரும்புகிறேன்னு சொல்றாரு. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையிடத்தான் முடிகிறார். இந்த 10ஆம் அதிகாரத்தில் முடிகிறாரா? கடைசி வசனம் வாசிங்க. ஏசாவை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்துப்பா. உடனே அவன் பார்வையடைந்து, அடுத்த வார்த்தை என்னது? நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சொன்ன உடனே அவன் பார்வை இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இதுல அது மாதிரி இன்ஸ்டன்ட்டா அடிக்கிறாரு. அப்படியே பார்வையிடலாம். அப்போ ஏன் அவருக்கு பர்திமேயுக்கு இயேசப்பா உடனே பார்வை கொடுக்குறாருன்னா, அவன் கூப்பிட்ட வார்த்தை என்ன வார்த்தை? தாவீதின் குமாரனே. அப்ப தாவீதின் குமாரனே கூப்பிட்டு அவர் வந்து பார்வை கொடுக்குறாரு. ஏன்? நம்மளுக்கு அந்த கேள்வி வரணும்லப்பா. ஏன் கூப்பிட்டா வராருன்னா, அந்த பர்திமேயு என்ன மீனிங்ல கூப்பிடுறாருன்னா, 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வந்துட்டீங்களா? 2 சாமுவேல் புஸ்தகம் 10வது புஸ்தகம்
5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தார். 30 வயசா இருந்தாரு. அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். ரைட். இப்போ 6ஆம் வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அந்த ராஜா யாரு? தாவீது. இப்போ எங்க போறாரு? எருசலேம் மேல யுத்தம் பண்ண போறாரு. அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். பாத்தீங்களா என்ன வார்த்தை சொல்றாங்க? குருடர் சப்பானி. இது யார் சொல்றது? அந்த 6ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. அவங்க பேரு தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர். எபூசியர் யாரை பார்த்து சொல்றாங்க? ராஜாவை பார்த்து சொல்றாங்க. தாவீதை நோக்கி என்ன சொல்றாங்கன்னா, நீ இதற்குள் பிரவேசிக்க முடியாது. எதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது? எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. தாவீது ராஜாவே, நீ 30 வயசுல ராஜாவாயிட்ட, ஆனா உன்னால எதுல பிரவேசிக்க முடியாது? எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஏன்? எருசலேமுக்குள்ள இருக்கிற குருடரும் சப்பானிகளுமே உன்னை தடுப்பான். இந்த வார்த்தை நீங்க நல்லா யோசிங்க கர்த்தருடைய பிள்ளைய. தாவீதுன்னா கோழையா? தாவீதுன்னா சின்ன சிறுவனா? 30 வயசு. அவன் சிறுவனா இருக்கும் போதே கோலியாத்தை எதிர்த்து போயிட்டு ஒரே கல்ல அடிச்சு அவனை கீழ தள்ளன தாவீது. தாவீதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 1 சாமுவேல் 16 இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவரை பத்தி 5 கேரக்டரை சவுலுடைய ஊழியக்காரங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 1 சாமுவேல் 16 அதிகாரம் அந்த 5 சுபாவத்தை வாசிங்க தாவீதை பத்தி. அப்ப தாவீது யாரு? தாவீது எப்பேற்பட்ட ஆளு? சவுலுடைய ஊழியக்காரங்க சொல்றாங்க பாருங்க. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 18 வசனம். 1 சாமுவேல் 16:18. அவன் வாசிப்பதில் தேறினவர். தாவீது வாசிப்பதில் தேறினவர். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். போதுமா? கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். அதான் டாப் மோஸ்ட் குவாலிட்டி. அப்போ அவன் சின்ன வயசுலயே யுத்த வீரன், பராக்கிரமசாலி, வாசிப்பதில் தேர்ந்த ஒரு ஆள். இந்த தாவீது 16ஆம் அதிகாரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே அவர் யுத்த வீரன். இப்போ 30 வயசுல ராஜாவா வேற ஆயிட்டாரு. கோலியாத் ராட்சசனை ஒரே கூழாங்கல் அடிச்சு கீழே தள்ளி அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டி அந்த தலையை எருசலேமுக்கு கொண்டு வந்த வீரமுள்ள ஒரு சிறுவன். 2வது, சிங்கம் வந்தாலும் என்ன பண்றாரு? ஒரே கல் தான் சிங்க கல். கரடி வந்தாலும் ஒரே கல் தான் கரடி கல். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளு ராஜாவாகி எருசலேமை பிடிக்க வந்த அவர் யார் தடுப்பாங்களா? தாவீது கோலியாத்தை அடிக்க போகும்போது எத்தனை கல் எடுத்தாரு? யார் அடிக்கிறதுக்கு? ஏன் 5 கல் எடுத்தாரு? ஒரு ஆள் தானே பவரா? அவன் அடிக்க எத்தனை கல் எடுத்துக்கணும்? ஏன் 5 கல் எடுக்கிறாரு? கோலியாத்து ஒரே கல்ல அடிச்சிட முடியும் தாவீதுக்கு தெரியும். ஆனா 5 கல் ஏன் எடுக்கிறாருன்னா 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் சேவகரின் கையினாலும் அடித்தார்கள். இந்த 4 பேர் யாருப்பா? ராட்சதனுக்கு பிறந்தவங்க. என்ன ஊர்ல? காத்தூர்ல. கோலியாத் ஊர் என்ன ஊரு? காத்தூர்னாகி கோலியாத் சொன்னாங்களே. கோலியாத்து தவிர இந்த 4 பேர், இந்த 4 பேரும் கோலியாத்தும் 5 அனந்தமிங்க அவனுக்கும்.
யாரு? கோலியாத்தும் இந்த 4 பேரும் 5 அண்ணன் தம்பிங்க. இவனுங்க எல்லாருமே ராட்சதனுக்கு பிறந்த ராட்சதர்கள். அப்ப தாவீது 5 கல்லையா எடுக்கிறான். ஒருத்தன் அடிச்சா அவன் அண்ணன் தம்பி வருவான் சண்டைக்கு, அவனையும் சேர்த்து அடிக்கிறது தான் அட்வான்ஸ் 5 கல் எடுத்துச்சு. ஆனா வந்தது யாருதான்? ஒரே அடி காலி. மத்த 4 அண்ணன் தம்பிங்க தான் அண்ணன் தான் தம்பி கொண்டான்னு வரல. அப்போ ஆனா 4 கல் ரெடி ஆகுது. நீ வா, நீ வந்து உனக்கு ரெடியா வச்சுக்கிற மக அப்படி வச்சுக்கிற. ஆனாலும் இந்த 21ஆம் அதிகாரத்துல கடைசியில வரானுங்க அந்த 4 பேரும். 21ஆம் கடைசி அதிகாரத்துல 4 பேரும் அந்த 14ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 21:16. அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பி-பெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். புரியுதா? ஏன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருக்கிறான்? எங்க அண்ணன் நீ கொண்டுட்ட, எங்க அண்ணன் ஒரு கல்ல கொண்டு இல்ல உன்னை எடியெல்லாம் வெட்டாத விட மாட்டேன்டா. ஊர்ல கேள்விப்படுகிற மாதிரி எங்க அண்ணன் மேல கை வச்சுட்டல உன்னை வெட்டாத விட மாட்டேன்னு சொல்ற. அதே மாதிரி தான் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். அப்புறம் 17 செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தரை வெட்டி கொண்டு போட்டான். இந்த யோவாப் யாரு? சாரி, இந்த அபிசாய் யாரு? இப்ப இந்த ராட்சதன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். இந்த ராட்சதனை என்ன பண்ணிட்டான்? யார் கொண்டு போடுது? அபிசாய் யாரு? செருயாவின் மகன். செருயா யாருன்னா தாவீதுடைய அக்கா, தாவீதுடைய சகோதரி. அவன் எது வெட்டான்? இந்த ராட்சதன் வந்து ஏன் வெட்டான்? இஸ்பி பண்ண ஏன் வெட்டான்? என் மாமாவே நீ விட்டுருங்க. அந்த உறவோடு சேர்ந்து படிக்கும்போது மனசுல மறக்க, என் தாய் மாமா மேல நீ கை வச்சிருந்தையா? என் தாய் மாமா நீ வெட்டினா எங்க அக்கா விதவியா பார்த்தா நான் உட்காந்து பாத்துக்கிறதுக்காடா நான் இருக்கிறேன். வா, வெட்ட எடுத்து மேல இருக்கிற அவனை கொண்டு போனான் இந்த அபிசாய், யோவாபு, ஆசகேல் 3 பேர் அண்ணன் தம்பிங்க. 3 பேரும் செருயாவுடைய வயிற்றுல பிறந்தவங்க. செருயா தாவீதுக்கு அக்காவும் தங்கச்சி யாரோ ஒரு சகோதரி. அப்ப தாய் மாமால கை வைக்கிறதுக்கு பாத்துக்கிறதுக்கு நான் என்ன இருக்கிறேன்? வா, நீ ராட்சதனா வேணா இருக்கலாம், எங்கள் தேவனே தேவன், அவர் இஸ்ரவேலின் சேனைகளாகிய ராணுவங்களுடைய தேவன். நீ காத்தூர்ல பிறந்த வெறும் மாம்சம் அல்ல, வெட்ட வேண்ட இருக்கிற வாடான்னு அவனை க்ளோஸ் பண்றான். அடுத்தது 17 முடிச்சா 17 வாசிங்க. அதற்கு பின்பு பெலிஸ்தரோடு இல்ல 17 வந்து செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜா உதவியாக வந்து பெலிஸ்தரை வெட்டி போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார். ஆமா, புரியுதா? தாவீது வயசாயிடுச்சு, நீங்க தான் இஸ்ரவேலுடைய விளக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாதீங்க, உன்னை எதிர்த்து எவனா வரணும், உன்னை வெட்டுறதுக்கு எவனா அவனை நானே என்ன பண்றேன், க்ளோஸ் பண்றேன். மாமா நீ வந்து என்ன பண்ண, ரூம் விட்டு நம்ம ஊர்ல சொல்ல மாம்ஸ், நீ ஒண்ணுக்கு கவலைப்படாத. அக்காவோட மட்டும் என்ன பண்ண இரு, உன்னை வெட்டுறதுக்கு எவனா வரானோ அவன் எல்லாத்தையும் நான் என்ன பண்றான், ரத்தோட துடிப்புல இருக்கிறானுங்க. யோவாபு, அபிசாய், ஆசகேல் எல்லாம் ஃபுல் பவர்ல இருக்கிறானுங்க. இப்ப தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சு, வயசு. அப்ப மாமாவுக்கு மச்சானுங்க என்ன பண்றானுங்க, தைரியம் சொல்றானுங்க. அப்போ அடுத்தது பாருங்க. அதற்கு பின்பு பெலிஸ்தரோடு திரும்பவும் கோபியிலே யுத்தம் நடந்தது. மூசாத்தியனாகிய சிபெகாய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். புரியுதுங்களா? இந்த சிபெகாய் வராரு. அடுத்தது யாரு, சிபெகாய் வராரு. இந்த சிபெகாய் யார் வெட்டி போடுது, சிபெகாய் ராட்சத சந்ததியான இந்த சிபெகாய் வந்து யாரை வெட்டி போறான், சாப்பை வெட்டி போறான். இந்த சாப் யாரு, அவன் தம்பி, அவன் அடுத்த தம்பி வரான். அவனை யாரை வெட்டி போறது, சிபெகாய் வெட்டி போறாரு. சிபெகாய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போறாரு. இஸ்பி-பெனோப்பை இப்பதான் அபிசாய் வெட்டினான். அத பார்த்து யார் வருது, சாப் வராரு. சாப்பு யார் வெட்டுறது, சிபெகாய் வெட்டுறாரு. சிபெகாய் யாரு, தாவீதுடைய படத்துல உள்ள ஒரு ஆளு. அப்ப லைனா வாங்கடா, நாங்க என்ன பண்றோம், க்ளோஸ் பண்றதுல முடிவா இருக்கிறோம், தெளிவா இருக்கிறோம், அடிச்சு போடுறோம். 19 வசனம். பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபியிலே உண்டான போது யாரே யோர்காமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லெகேமியன் காதூரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். கோலியாத்தின் சகோதரனே வந்துச்சா,
கோலியாத்து சகோதரர் வெட்டினா அவன் ஈட்டி தாங்கினது நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெருசா இருந்துச்சு. இந்த கோலியாத்து சகோதரர் வெட்டது யாரு? எல்கானா. இவனை வெட்டது யாரு? எல்கானா. லாஸ்டா ஒரு ஆளு 20 வருஷம் இன்னும் ஒரு யுத்தம் பாலூரிலே நடந்தது. அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தார். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும், ஒவ்வொரு கையிலும் அவ்வாறு விரல், அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்கள். ஒரு மனுஷனுக்கு எத்தனை விரல்ப்பா? 24. பாத்தியா? இந்த கால்ல 6, இந்த கால்ல 6, இந்த கையில 6, இந்த கையில 6. இவனும் ராட்சத பிறவியாய் இருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனான சீமேயாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான். அவ்வளவுதான். யோனத்தான் இவன் என்ன பண்றான்? உனக்கு 24 விரலா? நாங்க பைக்கு நினைக்கிறியா? வாராஜா அவனை போய் என்ன பண்றான்? வெட்டுறான். வெட்டிட்டு பிறகு 22ஆம் வசனத்துல இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதத்துக்கு பிறந்தவங்க, இவர்கள் தாவீதின் கையினாமோ, தாவீது கையில கோலியாத்தை சொல்றாங்க, கையினாமோ அவன் சேவகை நண்பன். அப்ப தாவீது 5 கல்லு ஏன்ட்டான்னா ஒருத்தனை அடிச்சா மத்த 4 அண்ணாமிங்க பங்காளி வருவாங்க, மொத்த பேரை க்ளோஸ் பண்ணாங்க, மொத்தமா எடுத்து அப்படியும் வந்தாங்க. கடைசியில் அவங்களோட சேவகர் இஸ்ரவேலை விளக்கு நீதிப்பா, நீ வெளியே வராத, உனக்கு வயசாயிடுச்சு, இப்போ நாங்க என்ன பண்ண உனக்காக இருக்கு, தைரியமா இருக்கு, இதான் சொல்லி கொடுத்துரு ராட்சத்தை எப்படி அடிக்கணும்னு. தைரியம் வந்துச்சு அவனுக்கு. தாய்மாமா வச்சதை பார்த்த உடனே யாருக்கு தைரியம் வந்துச்சு? அபிஷேக் தைரியம் வந்துச்சு, நானே வெட்டி கொடுறேன், நீங்க உட்கார மாமான்னு சொல்லி. அப்ப இது எதுக்காக பார்க்க வந்தோம்ப்பா? இந்த சப்ஜெக்ட் எதுக்காக பார்க்க வந்தோம்? எங்கிருந்து இங்க வந்திருந்தோம்? பர்திமேயு ஏன் கூப்பிடுறாரு தாவீதின் குமாரனா? அந்த தாவீது 30 வயசுல ராஜாவாகி எருசலேமுக்குள்ள போனா, அந்த எருசலேமுக்குள்ள நீ போக முடியாது, உன்னை குருடர்கள சப்பானிகளுமே தடுப்பாங்க. அப்ப எருசலேமுக்குள்ள தாவீது போறத தடுக்கிறவங்க யாரு? குருடர்கள். 2 கண்ணும் தெரியாது, ஆனா யுத்தம் செய்யக்கூடியவர்கள். சப்பானி எந்திரிக்கவே முடியாது, ஆனா யுத்தம் செய்வான். உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணுவான்? கல்லெறிவான். உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணுவான்? வில்லுல அம்பு வச்சு எய்வான். குருடர்கள் சத்தம் கேட்டு அடிப்பாங்க, சவுண்ட் கேட்டு அடிப்பாங்க, இங்க வரான் அப்படியே அடிப்பாங்க. அப்ப அந்த குருடர்கள் சப்பனையில உன்னை தடுப்பாங்க தாவீதுன்னு சொல்றாங்க. அந்த குருடர்கள் சப்பனையில் யாரு? எபூசியர்கள். இந்த எபூசியர்கள் யாரு? நோவாவால் சபிக்கப்பட்ட காமுடைய பிள்ளைகள் ஆகிய கானானியர்கள். அதுல ஒரு ஜாதி தான் எபூசியர். இந்த லிஸ்ட் எங்க இருக்கு? உபாகம் 7:1 இருக்கு. ஏத்தியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், ஏவியர், பெரிசியர். இந்த 7 ஜாதியில ஒரு ஜாதி தான் எபூசியர். இந்த எபூசியர் கானானுடைய சந்ததி, காம் சந்ததி. இவங்க முன்ன எருசலேமுக்குள்ள வர அப்படி என்ன பண்ணுவாங்க? தடுப்பாங்க. அங்க அவங்க எருசலேம்ல அவங்க குருடரச பண்ணிலாம் இருக்கிறாங்க, அவங்களே ஒண்ணு தடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி தடுப்பதற்காக உட்கார்ந்தாங்க பாருங்க குருடர்கள் சப்பானிகளும். அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்றாங்க? குருடராவே பிறகுறான். குருடன் பிள்ளை குருடனாவே பிறகுறான். குருடன் பிள்ளை குருடனாவே பிறகுறான். தாவீது எருசலேமுக்குள்ள வராதபடி தடுத்தனால அவங்க மேல வந்த சாபம் குருடனுக்கு குருட பிறகுறான், குருடனுக்கு குருட பிறகுறான். அப்படி பிறந்த வந்தவங்கள தான் திமேயு ஒரு குருடன், திமேயுடைய பிள்ளை பர்திமேயு குருடன். அவரு சொல்றாரு, தாவீதின் குமாரனே, உன்னுடைய ஆண்டவனாகி தாவீது எருசலேமுக்குள்ள வரும்போது நாங்கள்லாம் எங்க முற்பிதாக்களால் தடுத்து வாங்கி கொண்ட இந்த சாபத்தை போக்கத்தக்கதாக நீர் மேசியாவாக வருவீர்னு ஏசாயா 53 எழுதப்பட்டது. அதை நாங்க படிச்சு கேள்விப்பட்டு இத்தனை வருஷமா காத்திருந்தோம். இந்த குருடன்கிற சாபத்தை உன்னாலதான் போக்க முடியும். தாவீது தடுத்தாதான் எங்களுக்கு இந்த சாபம் வந்துச்சு. இப்ப தாவீது குமாரனே, இந்த குருட்டு சாபத்தை எங்களை விட்டு போக்க நீ வா. தாவீது குமாரனே, எனக்கு இறங்கும் கேட்கலாம். இயேசு வந்து கிளியர் பண்ண. புரியுதா? பரிசுத்த வேதாகமும் எவ்வளவு ஆழமான காரியங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம எப்படி மேலோட்டமா கதையா படிச்சுட்டு போறோம். அது வெறும் அற்புதம் மட்டும் இல்ல. தாவீதின் குமாரனே, நான் உன்னுடைய முற்பிதாவாகிய தாவீது எருசலேமுக்குள்ள ராஜாவாகி வரும்போது எங்களுடைய முற்பிதாங்க குருடரா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? தடுத்தாங்க, யுத்தம் செய்து தடுத்தாங்க. நாங்க எபூசியர், நாங்க கானானுக்கு பிறந்தவங்க. கானானுடைய அப்பா காமு. காம் வந்து எங்க முற்பிதாவாகி நோவா கிட்ட சாபம் வாங்கினவரு. நாங்க இந்த குருடு சாபத்தை எங்களை என்ன பண்ணுங்க? இறங்கி இறக்கம் காட்டி விடுதலை பண்ணுங்கன்னு பர்திமேயு கேட்கறது. இயேசு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு என்னப்பா வேணும்? நான் பார்வை அடைய வேண்டும், நீ போகலாம், உன் விசுவாசம் என்ன ரட்சித்தது. உடனே அவன் பார்வையினால புறப்பட்டு போனான். அப்ப ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடி ஆழமான சத்தியங்கள் இருக்குது. நம்முடைய பார்வை அற்புதத்து மேல மட்டும் தான் இருக்குதே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியத்தை
அறிந்து கொள்ளவில்லை. அற்புதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை பார்க்கிலும் அதுக்கு பின்புலமா இருக்கிற ஆழமான சத்தியங்களும் முக்கியம். இயேசுவை நம்ம அறிந்து கொள்ள வேத வசனம் ஒரு விலைக்கு நாங்க சொல்ல உங்க மனக்கண்கள் திறக்கப்படும். மனக்கண்கள் திறக்கப்பட்ட ஒருவன் தான் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டான். மனக்கண்கள் திறக்கப்பட்ட ஒரு ஆத்துமா தான் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும். இந்த மனக்கண் குருடாதனாலும் நம்ம மனக்கண்களை நாமளே கூட கொள்ள முடியும். விசுவாசம் உன் வாழ்க்கையில என்ட்ரி ஆகலப்பா, அப்போ கூட உன் மனக்கண்களை நீயே என்ன பண்ண முடியும்? எப்படி கூட கொள்வ? ரோமர் 1:21 வாசித்து முடிச்சிடலாம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை யார் சொல்றாரு? நம்மதான். நாம எல்லாரும் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் இயேசுவை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாம நன்றி சொல்லாம துதிக்காம இருந்து சிந்தனைகளினாலே ஏதாவது ஒரு யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, சீரியல்ல, டிவில, இன்டர்நெட்ல உட்கார்ந்து பார்த்துட்டு நம்முடைய சிந்தைகளை வீணராக்கி கொண்டு உணர்வில்லாத நம்ம போயிடும். இதனால சிந்தையை வீணா பண்றதுனால, வீண் சிந்தை வர்றதுனால இருதயம் எப்படி போயிடுது? உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்ப நம்முடைய இதயத்தை நாமளே என்ன பண்றோம்? இருளடைய வச்சுக்கிறோம். நம்முடைய மனக்கண்களை நாமளே கூடாக்கி கொள்றோம். தேவ விரோதமான காரியங்கள் நம்ம தெரிஞ்சு செய்தாலும் தெரியாம செய்தாலும் நம்முடைய மனக்கண்கள் கூடாக்கப்படுது. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலன்னா மனக்கண்கள் கூடாயிடும். தேவனை மகிமைப்படுத்தலன்னா உணர்வில்லாத இருதயம் இருளடைஞ்சிடும். இருதயத்துல உணர்வு தேவைன்னு 3 முறை சொல்லுது வேதம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம், சங்கீதம் 53ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் சொல்லுது. அது அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்? அடுத்த கிளாஸ்ல, அடுத்த வகுப்புல, அடுத்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மாம்ச கண்கள் திறக்கிறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அததான் சொல்றது விசுவாச லட்சியது. அந்த வலிமைக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. எது மட்டும் திறக்கப்படல? மாம்சம். மனக்கண்கள் எப்படி திறக்கப்பட்டு நான் சொல்றேன்? இவர்தான் தாவீதின் குமாரன். இவரால் மட்டும்தான் நமக்கு பாருங்க அடைய முடியும். இவரால் மட்டும்தான் சாபத்தை போக முடியும். இவரை பத்தி தான் ஏசாயா சொல்ல எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு வாசங்க நம்ம காதுல கேட்டமே அப்படின்னு மனக்கண்கள் திறக்கப்பட்ட வர்த்திமை மாம்ச கண்களை இயேசு திறந்தார். அப்ப மாம்ச கண்களை மாம்ச பிரகாரமான நாட்கள்ல இயேசு திறந்தார். மனக்கண்களை உயிர் திறந்த பிறகு இயேசு மனக்கண்களை திறந்தார். அப்ப மாம்ச கண்களை திறக்கிறதுக்கு எது வேணும்? விசுவாசம் அவனுக்குள்ள வேணும். மனக்கண்களை திறக்கிறதுக்கு வேத வசனம் அவனுக்கு விலைக்கு சொன்னா போதும் மனக்கண்களை திறக்கும். அப்ப 2 ஃபார்முலா இயேசப்பட்டிருக்கு. மாம்ச கண்களை திறக்கிறதுக்கு அவருக்குள்ள விசுவாசத்தை பார்த்து தந்துட்டாரு. மனக்கண்களை திறக்கிறதுக்கு வேத வசனம் விலைக்கு சொன்னார். இவ்வளவு நேரம் நம்ம உங்களுக்கு என்ன விலைக்கு சொல்றோம்? வேத வசனம் விலைக்கு சொல்றோம். ஏன்னா நம்ம எல்லாருமே மாம்ச கண்கள் நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு. மனக்கண்கள் ஒருவேளை தேவனை சோதரிக்காம மகிமைப்படுத்தாம இருளடைந்ததா இருக்குமே ஆனால் வேத வசனம் விலைக்கு சொல்லியிருக்கிறோம். மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சு. மறுபடியும் இருளாக்கப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் கர்த்தர் சொல்றாங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாங்க. எல்லா கண்களும் மூடுவோமா? எல்லா கண்களும் மூடுவோம். ஒரு சின்ன ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பார்க்க போறோம். அந்த ஸ்டான்ஸா பார்த்த உடனே ஆவியில் ஏவப்பட்ட யாராவது தேவனுடைய பிள்ளைங்க ஒரு ஜெபம் பண்ண போறீங்க. ஜெபிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? முடிக்க போறோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவாய் பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிதே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிதே. பூரண அழகுள்ளவாய் பூவில் எந்த
நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆவிலே ஏவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். நாம் முடிக்கலாம். ஜெபிப்போம். அப்பா எங்களை அதிகமா நேசிக்கிறான் கர்த்தாவே. அப்பா இந்த வேலையில கூட ஏசப்பா எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் என்னுடைய வேத வசனத்தை கொண்டு திறந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா எங்களுக்கு நல்ல தெளிந்த ஒரு ஞானத்தை கொடுத்து அப்பா உம்முடைய ஒளியாகி அந்த வெளிச்சத்துல எங்களை பிரவேசிக்க செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தைகள் அப்பா எங்கள் இருதயத்தை அப்பா திறக்கும்படி கூட கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய மனக்கண்கள் எல்லாம் திறந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. இன்னுமா என் தகப்பனே அப்பா எங்களுக்கு இன்னும் அதிகமாய் அப்பா உம்மை குறித்து அதிகிற அறிவை எங்களுக்கு தரும்படி கூட கிருபை செய்யுங்கப்பா. அப்பா இந்த பைபிள் ஸ்டடியை கூட நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி தகப்பனே. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூட கிருபை செய்யுங்கப்பா. கொண்டு வந்தாப்பா அவரை கூட நீர் ஆசீர்வதிங்க, இன்னுமா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஊழியத்தின் பாதையில விஸ்தாரமாய் வைக்கும்படி கூட கிருபை செய்யுங்கப்பா. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, போகையில வருகையில கூட பாதுகாத்து கொள்ளுங்க. வந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட வந்தது நல்லதென்று ஒவ்வொரு ருசிக்கத்தக்க கூட கிருபை தாங்கப்பா. உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால ஒவ்வொருவரையும் நிரப்புவீரேசப்பா. இன்னுமா எங்களை அக்னியா எடுத்து பயன்படுத்துவீரேசப்பா. என் தகப்பனே அப்பா சோதர ராஜா, நீ பெரியவர் அப்பா. நீ பெரிய காரியங்களை எங்களுக்கு தெரிவிப்பதற்காக உமக்கு நன்றி நன்றி ராஜா. இந்த பெதஸ்தா ஒரு அப்பா சோதர ராஜா ஒரு அநேகருக்கு ஒரு கலங்களை விளக்க போல அப்பா இருக்க கூட கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஒளி வீசட்டே ஏசப்பா. இந்த ஆலையில உம்முடைய பிரகாரங்கள்ல ஏசப்பா எல்லாரும் ஒரு மனமாய் ஐக்கியமாய் சமாதானமாய் உண்மை ஆராதிக்க துதிக்க ஒரு மனத்தை ஐக்கியத்தை வைக்கப்படி கூட கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படியாய் செய்வதற்காக நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வாதிங்கப்பா. வர தடப்பட்டங்களை கூட ஆசீர்வாதிக்கும்படி கிருபை செய்யுங்கப்பா. அப்பா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.